அல்லேலூயா. அப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் ராஜா. என் அன்பின் பரலோக பிதாவே உமக்கு சோத்திரம் 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 சோத்திரிக ராஜா. இந்த நாளில் உம்முடைய தாசனை கொண்டு வந்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உன்னுடைய தாசனை கொண்டு எங்களுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி அப்பா ஜனங்களுக்கு விடுதலை கிடைக்கும்படியா, வந்தவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியா, சமாதானத்தோடு அவர்கள் போகும்படியா, தேவனுடைய பிரசன்னத்தினால விடுதலை கிடைக்கும்படியா ஜெபிக்கிறையா. உம்முடைய வார்த்தை உம்முடைய மகனுக்குள் வெளிப்படும் போது உன்னுடைய மகனை சிலுவையில் மறைத்து வெளிப்படும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரை. கம்பீர சத்தமா நாவிலிருந்து வெளிப்படட்டும் ஆண்டவரை. யுத்த சத்தம் போல வார்த்தைகள் வெளிப்படட்டும் ஆண்டவரை. உம்முடைய பரிசுத்த நாம மகிம்படும்படியா எல்லா தடைகளும் மாறும்படியா ஜெபிக்கிறப்பா. பரத்திலிருந்து அப்பா ஈவுகள் இறங்கும்படியா ஜெபிக்கிறப்பா. நன்மையான ஈவுகளை பரத்திலிருந்து அனுப்பி தருவீராக அப்பா. இந்த நாளில் ஒரு பெரிதான காரியத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போறீர், அதுக்காக சோத்திரம். நீ செய்து கொண்டு இருக்கிறீர், அதுக்காக சோத்திரம். இதுவரை நடத்தினீர், அதுக்காக சோத்திரம். இப்பொழுது உன்னுடைய பரிசுத்த நாம மகிம்படும்படியா நீர் எங்களோடு கூட பேச போகிற உன்னுடைய மகனை ரத்தத்தில் மறைத்து வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்கள் எல்லாம் இருந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. எல்லாம் கட்டாயமாக நீங்கள் சாப்பிட்டு போங்க. கர்த்தர் நடத்துவார். இப்பொழுதும் கர்த்தருடைய தாசனுக்காக நம்ம எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த இடத்துல வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படி ஆண்டவர்களுக்கு பாராட்டின நல்ல தயவுக்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் ஆண்டவரை சந்தோஷமாக ஆராதிச்சிங்க? இங்கே பாஸ்டர் ஒரு கேள்வி கேட்பாரு. ஆராதிக்கும் பொழுது நமக்கு இயற்கையாக சரீர பிரகாரமான கண்கள் இருக்கு. உங்களுடைய மனக்கண்கள் திறந்துச்சா? சகோதரன் தலையாட்டிட்டான் இல்லைனா அப்படின்னு. நல்லா கவனிங்களே. ஒரு முறை என்னுடைய டீமில் இருக்க தம்பிக்கு திருமண காரியங்கள், அவனுக்கு கோட் ஷூட்லாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. திடீர்னு இன்னொரு தம்பி வந்தான். நாங்கள் எடுத்த கோட் ஷூட்லாம் மாற்றிட்டான். அவன் ஒரு கலர் செலக்ட் பண்ணிட்டே இருக்கிறான். அந்த தம்பி கூட தான் பக்கத்தில் நிற்கிறேன். திடீர்னு பரிசுத்த ஆவியானவர் இவனை விட்டு வெளியே போய் நில்றா அப்படின்னார். யாரு? இவனை விட்டு வெளியே நில்லுன்னு உடனே வெளியில போயிட்டு ஒரு சேர்ல கம்மன்னு உட்காந்துக்கிட்டேன். திருமணம் முடிஞ்ச பிறகு அவன் ஃபோன் பண்றான். அண்ணே, அன்னைக்கு அந்த கோட் ஷூட் எடுக்க வந்தேன் இல்லையா, அன்னைக்கு மாத்திரம் நீ வாயை திறந்து பேசியிருந்தா உன் கூட சண்டை போடுன்னு ஒரு சத்தம் காதில் கேட்டுட்டே இருந்துச்சு. அப்ப பாருங்க, அப்ப பிரச்சனையிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டதனுடைய அந்த பாக்கியம் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. பக்கத்துல ஒருத்தர் கையை பிடிச்சிங்க பார்க்கலாம். இயேசுவின் ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபைக்கு விரோதமா உங்க வாயை திறக்கவே பேச மாட்டீங்களே. எப்பா இப்பெல்லாம் பேசினா அடுத்த டைம் நீ உள்ள வர முடியாது, வரவே வேணான்ற நான். அல்லேலூயா. சபைக்கு விரோதமாக, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாக நான் வாயை திறந்திருந்தா என்னை மன்னிச்சிருங்கப்பா. விரோதமா ஒருவேளை வெளியில போயிட்டு யாருக்கும் தெரியாம முதுகுக்கு பின்னாடி பேசியிருந்தீங்கன்னாலும் கர்த்தர் கேட்கிறார். அந்த அருமையான ஆரோன், அவங்களுடைய சகோதரி பேர் என்னது? மீரியாம். மோசஸ் இறங்கி கெஞ்சி கேட்டாலும் அப்பா அந்த குஷ்டரோகத்திலிருந்து வெளியே கொண்டு வர விரும்பல. 7 நாள் பாளையத்துக்கு புறம்பாக்கப்படணும்னு நினைச்சாரு. அப்படியே இருந்தாங்க. அல்லேலூயா. அப்படியானால் இந்த சபைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற, நல்லா கவனிங்க, நான் இன்னைக்கு நிறைய காரியத்தை என்னால் சாட்சியா சொல்ல முடியும். இந்த எல்லையை ஆளுக செய்யறவங்க கூட இங்க உடம்புக்குள்ள வந்து உட்கார்ந்து இருப்பான். உண்மையான தேவனுடைய ஆலயமா இருந்தா அந்த சத்ரு உள்ள வர வாய்ப்பை தரமாட்டார். நீங்க பலவீனமான ஆட்கள், நீங்க இருளுக்குள்ளும் வெளிச்சத்துக்குள்ளும் இப்படி அப்படி இருக்கிற நிலை இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உள்ள உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டே இருப்பான். இதை நான் கண் கூட சில சபைகளில் பார்த்துருக்கிறேன். தேவனுடைய ஆலயம் சொன்னா அந்த ஆலயத்துக்குள்ள ஆவியானவர் தான் இருக்கணும். ஒரே இடத்துக்குள்ள வெளிச்சமும் இருளும் இருக்கவே முடியாது. பரிசுத்தம் அசுத்தம் ஏதாவது ரெண்டுல ஒண்ணுதான் இருக்கணும். இன்னைக்கு இந்த சபைக்கு விரோதமா இதுவரைக்கும் கிரியை செய்தவர்கள், சபையில் இருக்கிற மந்தையை கெடுத்தவர்கள், அல்லேலூயா, சபைக்கு விரோதமா பேசினவர்கள். நான் ஒரு வார்த்தை சொல்றேன்னே, எங்க சபையில முன்னாடி ஆராதனை பண்ணிட்டு அப்படி உட்காந்துருக்கிறேன். வேற சபைக்கு போற பையன் கிட்ட வந்தான். அப்ப எனக்கு வந்து குழந்தை இல்லை. இன்னைக்கு 5 குழந்தைல 4 குழந்தை இறந்து, ஒரு குழந்தை இன்னைக்கு உயிரோடு இருக்கிறான்.
அப்போ குழந்தை இல்லாதனால அவன் என்ன பண்ணான், அட்வென்ட் சர்ச் போகிற பையன் வந்தான். நேராக காதில் ஒரு வார்த்தை சொன்னான், நீ ஒரு ஆண் பிள்ளையே இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டான். ஆனால் பின்னாடி இருக்கலாம் கேட்டான், அண்ணா அவன் என்னென்ன பேசினா? ஒன்றும் பேசலை நைனா, நீங்கள் அமைதியாக இருங்க. குழந்தை இல்லாததுனால நீ ஒரு ஆண் மகனே இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டான். 2 நாள் இருக்கும் பைத்தியம் ஆயிட்டான். என்ன ஆயிட்டான்? அவனுக்கு விரோதமா ஜெபிக்கல, அவனுக்கு விரோதமா பேசல நானு. ஆனா ஒரு வார்த்தை அப்பா கிட்ட சொன்னேன், உங்க சித்தத்துடைய மையத்தில் இருக்கிறேன், அவன் கண்ணும் என் குழந்தைய பார்க்கணும் ஆண்டவரே. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி தெருவில் பைக்கை போயிட்டு இருக்கிறேன், பைக்கை நிறுத்தி காலை பிடிச்சிட்டு அழுதான், அண்ணா உங்களை தப்பா பேசிட்டேன். நல்ல குணம், என்னுடைய பழக்கம் யாருன்னா பேசிட்டா உடனே பதில் தரலாம் மாட்டேன். கர்த்தருடைய கரத்தில் அமைதியை விட்டுட்டு போயிட்டே இருப்போம். கர்த்தர் ஒரு நாள் அதை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வருவார். அல்லேலூயா. அப்படியானால் ஏன் நம்முடைய குடும்பத்தில் தரித்திரம், ஏன் வியாதி? சபைக்கு விரோதமா. சபை யாருடையதுன்னு சொன்னா ரோஸ்லின் அம்மாவுடையதோ அவங்களோட மகனுடையதெல்லாம் கிடையாது. இயேசுவின் ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபை, அதுல கண்காணியா வைத்திருக்கிறார். நான் சொல்ல போனா நான் ஒரு வேலைக்காரன், அவ்வளவுதான். அல்லேலூயா. இதுக்கு ஒரு எஜமான் இருக்கிறார். அவர் வரும்பொழுது நம்மளை கேள்வி கேட்பார். உன்னை இந்த சபையில நான் என்ன வச்சிருந்தேன்? வரும்பொழுது கார்ல ஏறினது நீங்க இறங்குற வரைக்கும் திட்டிட்டு தான் வந்திருக்கிறவனுங்களே. அல்லேலூயா. எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும், என்ன செய்யணும்? அல்லேலூயா. எப்படி தாமதமா வந்தனால நான் கரெக்டாக சொன்ன டைம் உள்ள வந்துட்டு இருப்பேன். சில நாள் அது நேரம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் 1 மணிக்கு முடிச்சிடணும்னு நினைனாரு, இன்னைக்கு 1 மணிக்கு 2 மணிக்கு தான் முடிய போறோம். அல்லேலூயா. இப்போ கண்கள் முடி பக்கத்தில் கை பிடிக்கிறீங்களா? அப்பா ஏசப்பா, ஒருவேளை நான் தெரியாம சபைக்கு விரோதமா, இந்த குடும்பங்களுக்கு விரோதமா நான் பேசியிருந்தேன், என்ன மன்னிச்சிருங்கப்பா. மனசார கேளுங்க தங்கச்சி. அம்மா கண்ணை மூடுங்க, ஜெபம் பண்ணும்போது கண்ணை மூடுங்க. கண்ணை மூடி ஆண்டரை பார்த்து, ஏசப்பா என்னை மன்னிங்கப்பா. இது நிமித்தம் ஒரு தரித்திரம், இது நிமித்தம் வியாதி, இது நிமித்தம் ஏதாவது சாபங்கள், ஏதோ ஒரு தடைகள் இருக்குன்னா இன்னைக்கு கர்த்தர் அதிலிருந்து விடுதலை தரணும். அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமா நம்முடைய வாயை திறக்க கூடாது. ஷகம நம ஹண்டரா. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, உயிர் தெழுந்த வல்லமை, உயிர் தெழுந்த வல்லமை. அந்த உயிர் தெழுந்த வல்லமை இந்த சபைக்குள்ள, விசுவாசிகளுக்குள்ள, இங்க இருக்கிறவர்கள், ஆண்டவர் வெளியில போனவர்கள், பிரிந்து போனவர்கள், சபைக்கு விரோதமாய் பேசினவர்கள், செயல்பட்டவர்கள் எல்லாரையும் மன்னிங்கப்பா. அந்த குடும்பங்கள் பிரச்சனைகளுக்குள்ள, போராட்டத்துக்குள்ள போயிடக்கூடாதப்பா. கர்த்தர் இறங்கி கிரியை செய்வீராக. அல்லேலூயா. அடுத்தது அல்லேலூயா. சில நேரங்களில் பிசாசு எனக்கு இந்த இடத்துல கத்தி கழுத்தில் இருக்கிறது பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்போ திடீர்னு பைபிளில் ஆண்டவர் பவுலை பார்த்து, பவுலை நீ பயப்படாத, இந்த பட்டணத்தில் எனக்கு நிறைய ஜனங்க இருக்கிறாங்க, ஒருவனும் உனக்கு தீங்கு செய்ய முடியவே. அந்த வார்த்தை இந்த உடம்புல பட்ட அடுத்த நிமிஷம் அப்படி கண்ணீரோடு ஆண்டவரை பார்த்து, நீங்க என் கூட வந்திருக்கிறீங்கப்பா. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய நாமம் நிச்சயம் மகிமைப்படும். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடும் சகல பரிசுத்தவான்களுக்கும் ஜெபிக்கிற அந்த ஜெபம் அப்படி விழிப்பா பண்ணிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. 5 விதமான ஊழியர்களோட மனைவி பிள்ளைகளுக்கு தொடர்ந்து என்ன பண்ணணும்? அப்படியான இப்ப கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம்பா. சகல பரிசுத்தவான்களுக்காக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5 விதமான ஊழியர்கள், மனைவி பிள்ளைகள், மிஷனரிமார்கள், ஷகமம கபர பலரதன தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. மாலை பாலி போலன் கைகளை உயர்த்தினேன் ஐயா. உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யோ. உம்மை நோக்கி கதறுகிறோம், விரைவாய். என் குற்றங்கள் நீர் மனதில் கொண்டால் நிலை நிற்க முடியாதையா. என் குற்றங்கள் நீர் மனதில் கொண்டால் நிலை நிற்க முடியாதையா. மன்னிப்பு தருபவரே, உம்மைத்தான் தேடுகிறேன். எனக்கும் மன்னிப்பு தருபவரே, உம்மைத்தான்
எல்லாரும் இரு கரங்களை ஆண்டுக்கு நேரம் உயர்த்தி உம்மை நோக்கி கதர். இந்த சபைக்கு இன்னும் என்னென்ன தேவையோ, எந்தெந்த விண்ணப்பத்திற்கு நீ செவிசாய்க்கு ஆயத்தமா இருக்கிறீரோ, சபையாரா இரு கரங்களை உயர்த்தி உங்களுக்கு நேரா வந்து நிக்கிறேன்ப்பா. எங்க ஜெபத்திற்கு பதில் வேணும் ஆண்டவரே, எங்க கண்ணீருக்கு பதில் வேணும்ப்பா. எங்களுடைய அங்கலாய்ப்புக்கு ஒரு முடிவு உண்டாகணும். நெடுங்காலமாய் அடைக்கப்பட்டிருக்கிற கற்பங்கள், நெடுங்காலமாய் அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள், நெடுங்காலமாய் சரீரத்திலிருந்து போராடுகிற வியாதிகள், கர்த்தருடைய வல்லமை, அந்த உயிர் தெழுந்த வல்லமை உம்மை நோக்கி நாங்க பார்க்கிறோம்ப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. கரங்களை உயர்த்தி கடைசி அந்த வார்த்தை சொல்லாம ஹல்லேலூயா. உம்மை நோக்கி கதறுகிறோம், விரைவாய் உதவி செய்யும். நீங்க தான் எங்களுக்கு சீக்கிரம் உதவி செய்யணும்ப்பா. சீக்கிரத்துல நியாயம் செய்வன் சொன்னீங்களே, பல பல ஆண்டுகளாக காத்திருக்கிற, பதில் கிடைக்காம சோர்ந்து போய் விடாய்த்து போய் இருக்கிற இந்த நாளில் இந்த பிள்ளைகளுக்கு விடுதலையை தாங்கப்பா. வானம் திறக்கப்படட்டும், வானம் திறக்கப்படட்டும். அந்த 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 பரத்திலிருந்து நன்மைகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. பரத்திலிருந்து அந்த இறங்கி வருகிற நன்மைகள் இந்த ஜெப கூடாரத்தின் மீது அது இறங்கட்டும். இங்க வந்து செபிக்கிற, போகிற, துதிக்கிற, ஆராதிக்கிற எல்லா பிள்ளைகளுடைய எல்லைகள் அது விஸ்தாரமாகட்டும் ஆண்டவரே. அந்த குடும்பங்கள் செழித்திருக்கட்டும் ஐயா. அவர்கள் ஆண்டவரே தசம்பாங்கள், காணிக்கைகள் கொடுக்கிற எல்லா பிள்ளைகளுடைய காரியங்களும், அந்த அப்பத்தையும் தண்ணீரை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. உங்க நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். கொஞ்ச நேரம் வார்த்தை விதைக்க நிற்கிறோம். கர்த்தர் 100 மடங்கு பலன் தரும்படி செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே இந்த இடத்துல வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டின நல்ல தயவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான இந்த வாய்ப்பை கொடுத்த ரோசலின் அம்மாவுக்கும், அருமையான தியாகு, அருமையான அண்ணனுக்காக, இந்த குடும்பத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. உண்மையாகவே இந்த 15th வந்து நாங்கள் இங்கே வருவன்லாம் எனக்கு தெரியாது. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அருமையான மீஞ்சூரில் ஒரு ஒரு சர்ச்சுக்கு போக வேண்டியது, சில காரணங்களால் அந்த கூட்டங்கள் தவிர்க்கப்பட்டதுனால, அல்லேலூயா, அடுத்த நிமிஷம் இந்த இடத்துல அருமையான இமானுவேல் அவர்கள், அல்லேலூயா, அவங்க கேட்டாங்க, இது இது இந்த மீட்டிங் இங்கே புக் பண்ண அடுத்த நிமிஷம் இன்னும் 2 இடத்துலையும் கூப்பிட்டு அழைச்சாங்க. நான் சொல்லிட்டேன், ஏற்கனவே சொல்லியாச்சு, என்னை விட்டுருங்க, அடுத்த முறை பார்க்கலாம். அல்லேலூயா. தேவ சித்தத்தின்படியாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். தொடர்ந்து நல்ல ஜெபிங்க. ஜெபத்துக்கு நிச்சயம் பதில். எல்லாரும் பேசணும். ஜெபத்துக்கு நிச்சயம் பதில் உண்டு. வசன வாசித்து இல்லாமல் ஒரு வசனத்தை, கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அங்க ஒரு வார்த்தை போட்டிருக்கு, ஒளியில் உள்ள சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும். அல்லேலூயா. அடுத்தது, இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இடத்துல 3 காரியம் போட்டிருக்கு. என்ன காரியம்? முதல்ல சொன்னா ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள், 2வது இருளில் இருந்து ஒரு விடுதலை, இருளின் அதிகாரத்திலிருந்து ஒரு விடுதலை, 3வது அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். நல்ல கவனிங்களேன். ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன போட்டிருக்கு? ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினவரும். அடுத்தது, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். வாயத்திர ஸ்தோத்திரம் அல்லாமா? ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்புக்கு நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போ. அவர் நம்மை தெரிந்தெடுத்த பிள்ளை கர்த்தரை ஸ்தோத்திரிப்போ. அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தபடியால் ஸ்தோத்திரிப்போ. நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்தக்கூடிய வார்த்தைகளை கொடுத்திருக்கிற கர்த்தரை ஸ்தோத்திரிப்போ.
நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் முதல் ஒரு வசனத்தை இப்படி சொல்ல விரும்புகிறேன். நல்லா கவனிங்களா. ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு அல்லேலூயா நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று. நான் நடு வார்த்தையை முதல்ல சொல்லிட்டு மீதி 2 வார்த்தையை நான் பின்பாக சொல்ல விரும்புகிறேன். நல்ல கவனிங்களேன். நம்முடைய ஆண்டவர் இருளின் அந்தகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கின நோக்கம் உங்களுக்கு தெரியுமா? ஏன் இந்து மார்க்கத்திலிருந்து, நல்ல கவனிங்க சகோதரர், ஹல்லேலூயா, ஏதோ ஒரு மாந்திரிகத்திலிருந்து, ஏதோ ஒரு வியாதியிலிருந்து, ஏதோ ஒரு போராட்டத்தில் ஏன் ஆண்டவர் உங்களை சந்தித்தார் அல்லது ரட்சித்தார் அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? எல்லாரும் பேசலாம். எல்லாருமே என்ன பண்ணலாம்? இப்ப திரும்ப இந்த வார்த்தையை சொல்றேன். ஏன் கர்த்தர் அந்த இருளின் ஆதிக்கத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கினார்? எதற்காக தெரியுமா? 1 பேதுரு 2:9 வசனம் வாசிங்க பார்க்கலாம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று, ஏமா பைபிள் எடுத்துட்டு வரலையா? தங்கச்சி என்ன பார்த்துட்டு இருக்கு? நம்மள பார்த்து ஒன்றும் வர போறது இல்லை. பைபிள் எடுங்க பார்க்கலாம். 1 பேதுரு 2:9. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. தங்கச்சி எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? இருங்க. சில தங்கச்சி மாதிரி எடுக்கல, நான் பார்த்துட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாத்தையும் எடுத்துடலாமா? எடுத்துட்டீங்களா? பக்கம் சொல்றாங்க போற அக்கா, சின்ன குழந்தைங்க இடுப்புல தூக்கி வச்சுக்கலாம். ஆனா 30-40 வயசான ஆளை நான் இடுப்புல தூக்கி வச்சுட்டு போனேன்னா என்னதான் திட்டுவான். கடைக்காரனா சொல்லுவான், உட்காந்துருக்கிற உனக்கு அறிவு இல்லையான்வான். தூக்கிட்டு போறவனதான் என்ன பண்ணுவான்? ஃபர்ஸ்ட் குழந்தையா இருக்கும் போது இடுப்புல தூக்கி வைக்கலாம். ஆனா இத்தனை வருஷம் ஆகி இன்னும் வாயில கையை வச்சுட்டு இருந்தா, எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் ஆகி ஆயிருக்கும் ஒரு 20-25, இன்னும் அந்த பொண்ணு வாயில கை வச்சுட்டு. அதுக்கு என்ன சொல்றாங்க? தொட்டில் பழக்கம் எது வரைக்கும்? அது பழமொழி. இயேசு வந்துட்டாருன்னா அதுல விடுதலை கண்டிப்பா வரணும். அல்லேலூயா. இப்ப சேர்ந்து வாசிக்கலாமா? நீங்களோ உங்களை அல்லேலூயா. புண்ணியங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவர் நமக்கு செய்த அந்த விடுதலை, அந்த உபகாரங்கள், அத மற்றவர்களுக்கு நம்ம சொல்ல கடனாளிகளா இருக்கிறோம். நல்லா கவனிங்களா. இந்த சபை ஆரம்பித்து எத்தனை வருஷம் இருக்கும்? என்ன ரோஸ்லின் நம்ம எத்தனை வருஷம் இருக்கும்? ஒரு 20 வருஷம் அல்லது இன்னும் ஒரு 30 வருஷம்? 27 வருஷம். அல்லேலூயா. இப்ப மேய்ப்பன் குட்டி போடுவானா ஆடு குட்டி போடுமா? ஏமா தூக்கத்துல இருந்துன்னா வேற எதனா சொல்லி முடிச்சிருவேன். அப்படிதான் ஒரு நைட் பிரேயர்ல, உன் பேர் என்ன? டேனியல். கல்யாணம் ஆயிடுச்சா? டக்குனு தூக்கத்துல இருந்தா பாருங்க. டேனியல் உங்க மனைவி பேர்னா சாந்தின்ட்டா. பக்கத்துக்கு மனைவி பார்க்க சாந்தியா? உங்க பேர் மனைவி பேர் என்ன? பிரதீப். அது யோசிக்கிறான் பாருங்க. கரெக்டா சொல்றான். தப்பாக போய் சொல்லிட்டு சாப்பாடு போட மாட்டாங்க அங்க. தூக்கத்துல மாத்தி சொல்லிட்டுனால அந்த லேடி அவரை பார்த்துக்கிட்டே இருக்கு. எனக்கு தெரியாம இன்னும் உஷா ஒண்ணு இருக்குதா? எனக்கு ஏண்டா அப்படி சொன்ன ஆயிடுச்சுன்னா சாதாரணமா பேசுற. அப்ப அந்த அம்மா கேக்குறாங்க, உன் மனசுல இல்லாமையா அவ பேர் வந்துச்சு? விட்டு அங்கேயே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்குதான் தூக்கத்துல இருந்தா நமக்கு என்ன பேசுறாங்கன்னு தெரியவே. அல்லேலூயா. அப்ப 27 வருஷம். இப்ப 27 வருஷம் இந்த ஊழியத்தில் இருக்கிற ஏதாவது விசுவாசிகள் இருக்கிறீங்களா? அப்போ இருந்தவங்க இப்போ பின்னாடி அரமனை அம்மா இவங்க எல்லாம் கை தூக்குறாங்க. ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்களேன். அப்ப இந்த 27 வருஷமும் அந்த மரத்துல ஒரு கனி கூட பார்க்கல அப்படின்னா அந்த எஜமான் எவ்வளவு கஷ்டப்படுவாரா? பட மாட்டாரா? வேலை இல்லாம அது எரு போட்டு தண்ணியை ஊற்றி மிருகங்கள் வந்துடாதபடி அதை அடைத்து பாதுகாத்து நற்குல திராட்சை செடியாக அவர் அப்படி வச்சிருந்தார். வந்து பார்க்கிறார், ஒண்ணுமே காணோம். அப்போ ஏன் அப்படி இல்லைன்னு சொன்னா, பரிசுத்தாவின் ஊற்றப்பட்ட நோக்கமே நம்ம எல்லாம் சாட்சியா இருக்கணும். பக்கத்துல கைப்பிடிங்க பார்க்கலாம். நைனா உன் கையை காட்டினேனா? நம்ம எப்படி இருக்கணும் நைனா?
இவனுக்கு கை கொடு, பக்கத்துல உட்காந்துருக்கிறான் பாரு. நம்மளாம் எப்படி இருக்கணும்? இப்ப பைபிளை தூக்கிட்டு இந்த சுதந்திர தினத்துல அப்படி வந்திருப்பீங்களே, சில சொல்லுவாங்க எங்க வீட்டுல பக்தி உள்ளவனுக்கு பதில் பைபிள் இல்ல. இந்த பைபிளை தூக்கிட்டு வரீங்க, சாட்சி இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? ஆயா ரோட்ல உட்காந்துருக்கிற ஆயா ரோடி போகுது. வீட்டுல எப்படி இல்ல கேட்க மாட்டீங்க. பரிசுத்தாவியானவரை நாம் சாட்சியா இருக்கணும். எங்க? எருசலேம், யூதேயா, சமாரியா, அப்புறம் எங்க போனாலும் பைக்ல போகும்போது மாலை போட்டு கண்ணை மட்டும் தெரியற மாதிரி போனாலும் அப்பா அம்மா தெரியாது. யாருக்கு தெரியும்? நம்ம நினைக்கிறோம் மெசேஜ் அனுப்பும்போது யாருக்குமே தெரியாம அனுப்புறோம் இம்மான்னு நினைக்கிறேன். சம்பவத்தில் ஆண்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். சொல்ல மாட்டீங்க. அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிதான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அப்போ இந்த சுதந்திரம் அடைந்தோம். இப்ப நெல்லை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆணவ படுகொலை, சில கல்லறையே தரமாட்டான். அந்த ஜாதியில ஒருவேளை அந்த பொண்ணை கட்டிட்டான், வெட்டியே தீர்த்துறான் அப்படியே. அப்போ இதெல்லாம் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள அப்படியே உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா கர்த்தர் பலதரப்பட்ட சமூகத்திலிருந்து ஜாதியிலிருந்து நம்ம விடுவித்தாரு. அவர்கள் இயேசுவை அறிவார்களானால், அதே திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா அப்பா அம்மா இருக்கிறாங்க. இரவுல பார்த்தா அக்கா தங்கச்சி 2 பேருமே சரீர உறவுல இருந்திருக்கிறாங்க, அக்காவும் தம்பியும். அம்மா நம்ம தேசத்துல தான், நம்ம மாவட்டத்துல தான் வசனம் சொல்லுது. லோத்து காலத்துல, அருமையான நோவா காலத்துல எப்படி நடந்துச்சோ இப்ப அப்படி நடந்துட்டு இருக்கு. அண்ணா நகர்லாம் வந்து பாருங்க, மத்தியான நேரத்துல எல்லா விதமான அவலட்சணங்களும் நடந்துட்டு இருக்கு. இப்ப நான் பெங்களூர் போயிட்டு வந்தேன் போன வாரம். அங்க பார்த்தா மனசுக்கு ஒரே வேதனையா இருக்கு. இப்ப நினைச்சேன், அப்பா இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பக்கூடிய ஒரு கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. அல்லேலூயா. அப்போ இருளின் அதிகாரத்தில் நின்று என்னை ஏன் விடுதலையாக்குனார்னா, உங்க நிமித்தம் உங்க வெளிச்சம் மற்றவங்களுக்கு பிரகாசமா இருந்திருந்தா அந்த வெளிச்சத்துல அநேகர் வெளிச்சம் கண்டிருப்பாங்க. யோவான் சாணக பத்தி ஒரு வார்த்தை போட்டிருக்கு. அவர் யாருன்னு சொன்ன, எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தார். நீங்களும் சில காலம் அந்த வெளிச்சத்துல களி கூற மனதாயிருந்தோம். நல்லா கவனிங்களேன். இப்ப அடுத்தது வந்து இப்போ ஆயுத பூஜை வரப்போகுது. என்ன பூஜை வரப்போகுது? அப்புறம் தீபாவளி வரும். ஒரு கர்த்தருடைய பிள்ளைன்னு சொன்ன எப்படி தெரியுமா இருக்கணும்? எல்லாம் அந்த விக்கிரகங்கள் படைத்ததை உங்களுக்கு தராங்கன்னா சொல்லணும், சார் எனக்கு இது வேணாம் சார். அவனுக்கு தெரியணும் இவன் கிறிஸ்தவன் என்ன பண்ண மாட்டான். இவன் நம்ம என்ன பண்றோம்? சார் 2 பாக்ஸா கொடுத்துரு. ஆனந்த் என்ன பண்றான்? 3 பாக்ஸா கொடுத்துரு. நாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு பாக்ஸ் சாப்பிடணும். சாப்பிட்டோன்னு வயிறு வெளி எடுத்த உடனே ஆனந்த், ரோஸ்லிண்டமாக்கு ஃபோன் பண்ணலாமா? இல்லையே, நீ சாப்பிட்டுருக்க கூடாத. உனக்கு அந்த எந்த லட்டு பிடிச்சாலும் எந்த ஸ்வீட் பிடிச்சாலும் என்ன பண்ணிருக்கணும்? அது என்ன பண்ணிருக்கணும்? சார் வேணாம் சார். நீ அப்படி வந்திருந்தா நானே உனக்கு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு இருப்பேன். அதே மாதிரி பார்த்தா அங்க ஆயுத பூஜை அன்னைக்கு பாட்டை வைப்பாங்க, சினிமா பாட்டு. அங்க போயிட்டு கர்த்தருடைய பிள்ளை சினிமா பாட்டை பாடுது. அப்போ ஒரு சாட்சியா இருக்க முடியுமா? அல்லேலூயா. இப்ப ஏதோ ஒரு பாட்டுன்றான். நேத்து கூட ஒருத்தன் சொல்றான், மோனிகா நான் சொன்னேன் நீ வேற மாதிரி ஆயிடுவே அப்படின்னு. அது உலகம். சீபா பாக்குது மோனிகான்னு பாட்டா? எம்மா அது பாட்டு. அல்லேலூயா. நமக்கும் தெரியும். ஆனா இங்க என்ன பண்ண தெரியுமா? சைலண்டா உட்கார்ந்து இருப்போம். பாட்டு போட்ட கால் ஆடுது பாருங்க. அப்போ சிலுவையில நான் என்ன பண்ணல, என் கால் அறையப்படலன்னு அர்த்தம். அல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்களே. நின்னையா நிக்கலாமா? நிக்கவே கூடாது. அந்த தங்கச்சி அப்பதான் சொல்லுது, எனக்கு பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும்.
அந்த நேரத்தில் அடிமைப்படுத்தக்கூடிய ஒருத்தன் வருவான். ஓ, ரோஸ்லிம்மா சர்ச்சில் இருந்து, ஏமா அந்த பேர் என்னது, தீபாவா? இப்ப தீபாவை பார்க்கறான். ஓஹோ, ரோஸ்லின் அம்மா சர்ச்சில் இருந்து ஒரு சகோதரி வந்திருக்கிறாங்க, இது பாட்டை கேட்கட்டும். நம்ம போய் உள்ளத்துக்குள்ள என்ன பண்ணிடலாம், உட்காந்துருவான். உட்காந்துட்டு வீட்டுக்கு போனா, அம்மா கல்யாணம் ஆயிடுச்சா? திடீர்னு பார்த்தா வீட்டுக்காரங்க கூட சண்டை, திடீர்னு பார்த்தா வேற மாதிரி ரியாக்ஷன். பாப்பான் வீட்டுக்காரர், எப்பா நல்லா தானே இருந்த, நடியாச்சு உனக்கு? அவர் அன்பா பேசுவார், செல்லம் என்னதான் ஆச்சு உனக்கு, வாயமுறா. அப்பே தெரிஞ்சுக்கலாம் வேற யாரும் என்ன பண்ணிட்டாங்க. இப்ப பக்கத்துல கொஞ்சம் கைப்பிடிங்கப்பா, வேற யாராவது உள்ள இருக்க செக் பண்ணு. உள்ளத்துக்குள்ள இயேசு மட்டும்தான் இருக்கணும், ஆவியானவர் மட்டும்தான் இருக்கணும். சிலது லவ் பண்ற பொண்ணெல்லாம் உள்ள இருக்கும், நீ நினைக்கிற மாதிரி வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட மாட்டாரு. திடீர்னு அந்த பொண்ணுக்கு உணர்வை உண்டாக்கி இவன் வேண்டான்னு சொல்லிட்டு வெளில போயிட்டே இருக்கும். அதை நான் வரவேற்கிறேன். கடந்த நாள்ல ஜபம் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கலான்னு சொன்னா, ஒருத்தனுக்கு கை இவ்வளவுதாங்க வருது, இப்படி தூக்க மாட்டான். காரணம் அவர் லவ் பண்றாரு. என்ன பண்றாரு, எப்ப தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றேன்னா கையை இப்படி தூக்கலாம, இப்படி தூக்குறான். அப்பயே பார்த்துட்டு இவருக்கு அந்த சீதாவை விடுறதுக்கு விருப்பமே, நான் சொன்ன கர்த்தர் கட் பண்ணி போட்டுருவாரு. அல்லேலூயா, சத்தமா சொல்ல மாட்டீங்களே? அப்ப அந்த இருளுக்குள்ள இருந்து, அந்த அடிமைத்தனத்துக்குள்ள இருந்து, அந்த போராட்டத்திலிருந்து ஏன் விடுதலை ஆக்குனாருன்னு சொன்னா, இந்த பகுதியில் அண்ணன் நல்ல அந்த ஜப குறிப்பெல்லாம் வாசிச்சேன். எத்தனையோ ட்ரக்ஸுக்குள்ள, எத்தனையோ அடிமைத்தனத்துக்குள்ள. உங்க செய்தியில போட்டாங்களே ஒரு சின்ன பொண்ணு இந்த இடத்துல காரம்பாக்கத்துல, எத்தனை பேர் நீங்க அதுக்கு ஜெபம் பண்ணீங்க? அம்மா எங்கேயோ நடக்கல, இங்கதான் நடக்குது. நல்லா கவனிங்களேன். இந்த சபை கர்த்தருக்கு முன்பாக இன்னும் பிரகாசிக்கிற சபையாக, ஜெபிக்கிற சபையாக, பரிசுத்தம் உள்ள ஒரு சபையாக இருக்குமானால், நம்ம எல்லைக்குள்ள கர்த்தர் இப்படி நடக்க விடவே சொல்ல மாட்டீங்களே. அன்னைக்கு பாருங்க, சபையில மோசஸ் ஆரோன் நிக்கிறாரு, மீதியான் தேசத்தை சார்ந்த ஒரு பொண்ணும் இஸ்ரவேலன் சார்ந்தோம், இவங்க ரெண்டு பேரும் சபைக்குள்ள விபச்சாரம் செய்ய வந்தாங்களே. யாருக்குமே இல்லாத ஒரு வைராக்கியம், ஒரு ரோஷம் யாரு தெரியுமா வந்துருச்சு? அந்த முனுசாமிக்கா. அவன் பேர் என்னம்மா? உங்க வாயில வரணும்னு தான் நான் மாத்தி சொல்றேன். யாருக்கு வந்துச்சு? இப்ப பக்கத்துல கைப்பிடினா, எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு தப்பு நடக்குதுன்னு அந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்கணும். ஐயோ, என் கிராமத்தில் நடக்குது, என் பட்டணத்தில் நடக்குது, இனி நடக்க கூடாதப்பா. எல்லைகள் எல்லாம் நம்முடைய பரிசுத்தத்தினால் நிரம்பட்டும். அந்த அசுத்த ஆவிகள், அந்த வேசித்தன விபச்சாரத்தின் ஆவிகள் எல்லைக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னு நீங்க ஜெபிச்சீங்கன்னா, இந்த சபையின் நிமித்தம் கர்த்தர் ஜனங்களை விடுவிப்பார். ஹல்லேலூயா, சத்தமா சொல்ல மாட்டீங்களே? இந்த காலை நேரம், இந்த மத்தியான நேரத்துல அப்பா சமூகத்து வந்திருக்கிறோம். ஏன் இருளின் ஆதிக்கத்தினின்று உங்க விடுதலையாக்குனார்னா, நம்முடைய நற்கிரியைகள், நல்ல சுவாபங்கள். இன்னொரு வார்த்தை நான் சொல்றேன், நீங்க வீட்டுல வாசங்க. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல அருமையான சமாரிய ஸ்திரீ யாரை நோக்கி ஓடி வந்தாங்க? சிம்பிளா சொல்லலாம், இயேசுவை நோக்கி. எந்த கிணற்றுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருந்தார் அப்பா? யாக்கோபுடைய கிணற்று கண்டில் உட்கார்ந்து இருக்கிறார். ஹல்லேலூயா, சத்தமல்ல சொல்றீங்களா? ஹல்லேலூயா. இப்ப வந்த பிறகு அந்த அம்மா எந்த தண்ணி எடுக்க வந்தாங்க? சரீர பிரகாரமா தாகத்தை தீர்க்கக்கூடிய உங்களை தான் கேள்வி கேட்க போறேன். இப்போ ஆனந்த தான் கேட்க போறேன். ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்களா. புனிதாக்கா மறைஞ்சிட்டு இருக்கிறாங்க, அவங்க பொண்ணை காணோம். இல்லைன்னா அதை ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம். இருக்குதுங்களா? பரவாயில்ல. பேர் என்னம்மா? ஜெனிஃபர் கேள்வி கேட்க போறேன் இப்போ. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்களேன், நல்லா கவனிங்களேன். வந்துட்டாங்க. வந்த உடனே அப்பா நல்லா கவனிங்களேன். எப்பவுமே சுவிசேஷத்தை ரொம்ப ரொம்ப அழகா சொல்லலாம். நான் பைபிள் காலேஜில் படிக்கும் பொழுது திண்டுக்கல் கூட்டு போனாங்க. அப்போ இங்கே மாஸ்டர் நான் பார்க்குறாரு, என்னடா இஸ்ரேல் இவ்வளோ ஜாலியாக சந்தோஷமா ஜனோட மூவ் பண்ணி போயிட்டே இருக்கிறான்னு சொல்லி, அவருடைய மச்சான் மிலிட்டரியில் இருக்கிறவரை ஏன் கூட நீ இஸ்ரேல் கூடவே போ, அவர் சுவிசேஷத்தை எப்படி சொல்றாருன்னு பாரு. எப்போ எடுத்த உடனே நான் இயேசு பத்தில சொல்ல மாட்டேன். சார் நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, நீங்க வந்தீங்களே சர்ச்சுக்கு, யாரையாவது பார்த்து சாப்பிட்டியா தங்கச்சின்னு கேட்டீங்களா? அம்மா உங்களை தான் கேட்குறேன்.
சாப்பிடாமவே தூக்கம் வருது நமக்கு. பொங்கல் சாப்பிட்டாதான் தூக்கம் வரும். பொங்கலும் அப்புறம் 2 பூரி ஒரு வடை சாப்பிட்டா எப்படி இருக்கும்? என்ன ஒரு அழகுனா, வெயில் அடிச்சா கூட நமக்கு தூக்கம். தியாகண்ண சொல்றாரு, எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கு. என்ன இருக்குது? அது ரொம்ப சந்தோஷம் தானே. போய் வீட்டில் செய்யறதை விட இங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்களே, சத்தமா சொல்ல மாட்டீங்களே. அப்போ நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்போ வந்த உடனே டக்குன்னு ஆண்டவர் பார்க்கிறார். இப்போ அப்பா சொல்றாரு, ஏம்மா நீ இந்த தண்ணியை குடிச்சா உனக்கு மறுபடியும் என்ன உண்டாகும்? கரெக்டாக வர்றீங்க. ஹல்லேலூயா. ஆனால் நான் ஒரு தண்ணி கொடுத்தேன்னு சொன்னா அது எப்படி, நான் உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். பைபிள் ரொம்ப அழகா இருக்கு. நித்திய காலமாய் ஊறுகிற ஜீவ, உங்க வாயில் சொல்லலாம், ஜீவ நீரூற்று. நல்லா கவனிங்களேன். கிணறு சுரக்கிறத பார்த்துருக்கிறீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? இவங்களுக்குலாம் தெரியல பாருங்க. அந்த ஊற்று சுரந்துகிட்டே இருக்கும். நல்லா கவனிங்க. யாருக்கு தெரியுமா சுரக்கும்? தண்ணி எடுக்கதான். இப்ப பக்கத்துல கைப்பிடிங்க போலாம். எப்ப நீ எவ்வளவு உனக்கு கொடுக்குற மற்றவங்களுக்கு கொடுக்குறியோ அவ்வளவு சுரந்துகிட்டே இருக்கும். ஏமா சீபா கை கொடுமா, பக்கத்துல பாருங்களேன். இவங்க எங்கேயோ பீச்சா பார்க்ல உட்காந்து நினைச்சுக்கிறாங்க போல. ஒண்ணு குழந்தைய உட்கார வச்சுன்னு இருக்குது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்களே. அதுக்குள்ள சீபா சொல்லுது, எங்க வீட்டுக்காரங்கிட்ட சொல்லிடுவேன். அப்பா பாக்குறாரு. யார் பாக்குறா? ஒண்ணு குழந்தை அப்படி தாளாட்டின்னு இருக்குது. எல்லாம் செய்யலாம். அதே நேரத்தில் கவனம் எங்க இருக்கணும்? ஏமா ஏசப்பா கிட்ட வந்த ஸ்திரீனுடைய பேர் என்னது? மீனாட்சியா காமாட்சியா? பேர் இல்ல, சமாரியே. ஹல்லேலூயா. இப்ப அப்பா தான் பேச்சு கொடுக்கிறார். இப்ப அப்பா ஒரு வார்த்தை சொன்ன அடுத்த நிமிஷம் அவர் திடீர்னு திரும்ப சொல்றாரு, உன் வீட்டுக்காரனை கூட்டுவான்னார். யார் வீட்டுக்காரன? இதுல கரெக்டா சொல்றீங்க பாருங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்களே. இப்ப வீட்டுக்காரனை கூட்டிட்டு வான்னு சொன்ன இந்த அம்மா உண்மை சொன்னாங்களா பொய் சொன்னாங்களா? ஜெனிஃபர் என்னன்னு சொன்னாங்க? வெரி குட். குழந்தை கை தட்டுமா இந்த பையனுக்கு. ஹல்லேலூயா. நைனா உன் பேர் சொல்லு. நைனா அபிஷேக். கை தட்டுங்கப்பா. அவன் கரெக்டா பைபிளுக்கு உண்மையை சொன்னாங்க. இப்ப பக்கத்துல கைப்பிடிங்க. திரும்பி சாவு வரதுக்கு முன்னாடி உண்மையை பேசு. என்னடா இப்படி பேசுற? ஹல்லேலூயா. 4 சுவத்துக்குள்ள என்ன பேசணும்? பொய் சொல்லக்கூடாது. கூடுமான வரைக்கும் உண்மையா இருக்கணும். எப்படி இருக்கணும்? திருடுறதோ பொய் சொல்றதோ புறங்கூறதோ எதுவுமே ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்குள்ள இருக்கவே கூடாது. கள்ளம் கபடம் இல்லாம இருக்கணும். ஹல்லேலூயா. இப்ப உண்மையை பேசணும்னு சொன்ன அடுத்த நிமிஷம் ஆண்டவர் டக்குன்னு சொல்றாரு, அம்மா நீ சொன்ன மாதிரியே உனக்கு 5 வீட்டுக்காரன். எத்தனை வீட்டுக்காரன்? நைனா உனக்கு எத்தனை மனைவி? நைனா அம்மா சோகமா சொல்றமா, உனக்கு வேணும்னா செய்யலாம். நைனா உனக்கு இவன் கல்யாணம் ஆகல, ஆனந்துக்கு கல்யாணம் ஆகல. ஹல்லேலூயா. எத்தனை வீட்டுக்கார பாருங்க. எத்தனை வீட்டுக்காரு? 5 வீடுன்றாங்க பாரு. அந்தம்மா வேற 5 வீட்டுக்கார. எத்தனை வீட்டுக்கார? இப்ப பின்னாடி குமார் ஐயா உட்கார்ந்து இருக்கிறார். அவருக்கு எத்தனை மனைவி? ஏப்பா ஜானகி அம்மா மட்டும்தான்டா. கல்யாணத்துக்கு முன்னாடி ஆசையில ஒருத்த நெஞ்சில வந்து சுமதின்னு எழுதிட்டான். என்னன்னு எழுதிட்டான்? கட்டது பார்த்தா சாந்தி. இப்ப மனைவி மந்தவாணி கேக்குற, இவ யாரு உனக்கு முன்னாடின்றாரு. எவ்வளவு திமிரு இருக்கும் பாருங்க. அன்பா சொல்லிருக்கலாம், அண்ணா எம்மா தெரியாம ஏதோ ஒரு பொண்ணு இருந்துச்சு அந்த பேரை எழுதிட்ட. அவரோட சொல்ல உனக்கு முன்னாடின்றார். அன்னைக்கு அந்த பொண்ணு வெளியே போயிடுச்சு. அந்த சுமதியோட நீ குடும்பம் நடத்துறா. அதுதான் பாத்தீங்கன்னா உன் பேர் என்ன? இப்ப ஜோசப் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருவேளை மத்தவங்க ஃப்ரெண்ட்ஸா அந்த லவ் பண்ணிக்கலாம். அதை வந்த பொண்ணுகிட்ட என்ன பண்ணக்கூடாது? இவன் உண்மையா இருக்கணும்னு சொல்லிட்டு வைஃப் கிட்ட சொன்னான் பாருங்க. சண்டை வரும்போது வைஃப் டக்குன்னு கேட்கிற, நீ தானே அப்படி சொன்ன. கேட்குமா கேட்காதா? அதுதான் என் பிள்ளைங்கிட்ட சொல்றேன், எப்போ நீ கல்யாணம் ஆனா வாயை மூடிட்டு எப்படி இரு. இந்த ஸ்கூல்ல டீச்சர்லாம் பாருங்க, எல்லாம் வாயில கை வைங்க. அந்த மாதிரி அம்மை உத்தம மாதிரி பேசிட்டேன்னா நாளைக்கு உன்னையே என்ன பண்ணுவா? திருப்பி
அப்படி கேள்வி கேட்ட ஆள்ல நானும் ஒருத்தன். அதான் சொல்றேன், நான் நம்மள நேசிச்சது 25 26 இருந்தாலும் ஒன்னே ஒன்னு லவ்லாம் பண்ணல, கட்டலான்னு நினைச்சோம். அத போய் வந்த வைஃப் கிட்ட சொன்ன பாருங்க. இப்ப இருக்கிற வைஃப் பேர் கிரேசி. அவ கிட்ட சொன்ன ஒரு நாள் சண்டை வந்தோம், அவங்க அண்ணன் எதிர்க்க, அண்ணா இவர் தானே சொன்னாருன்னாரு. ஓ, நம்ம வாயால நம்ம என்ன பண்ணிட்டோம், இனிமே சத்தம் அல்லேலூயா சத்தமா சொல்ல மாட்டீங்களே. இப்ப சமாரிய ஸ்திரீ கரெக்டா உண்மை சொல்லி 5 வீட்டுக்காரன் இப்ப இருக்கிறவனும் வீட்டுக்காரன். அப்ப அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை பாருங்க. பாவத்தினால் திருப்தி அடையாத ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அண்ணே, பாவத்திலிருந்து விடுதலையை வந்து இந்த உலகத்துல யாருமே விடுதலை தர முடியாது. பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கணும்னா ஒரே தெய்வம் யாருன்னா தைரியமா சொல்லலாம், இயேசு மட்டும் சார். அல்லேலூயா. குர்ஆன்ல கூட தீவிரவாதத்தை ஊக்கப்படுத்துவதை பத்தி போட்டிருக்க தவிர நம்ம பைபிள்ல தான் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி. உங்களுக்கு அந்த வேகமே வரல. அம்மா நைட்டு 2:30 மணி படுக்கும் போது திருப்பி 4:30 மணி திருப்பி இப்படி உள்ள வந்திருக்கிறோம். நல்ல சாப்பிட்டு தூங்குனி. எவ்வளவு சத்தமா பேசலாம்ல, பேசலாம் பேசக்கூடாதா? தீபாவா பிரதீபாவா? தீபா பாருங்க, அப்படியே சத்தமா ஒரு அல்லே சொல்லாமா? அம்மா வீட்டுக்காரங்க கூட இப்படிதான் பேசுவியா? அப்போ மாத்திரம் டேனியல் பானை. ஓ, அம்மா கரெக்டா சொல்லிட்டாங்க, எப்ப பேசாதரா, அவ போய் சண்டை கண்ட போட போறா. அல்லேலூயா. பார்த்தா இவன் தான் பயமா இருக்குதும்மா. கரண்ட் போனதுக்காக சோதரம் பண்ணலாமா? அரசார சோதரம் பண்ணுங்களே. அல்லேலூயா. இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலை ஆக்கின ஒரு இருக்கிறார். ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. அந்த சாட்சி உள்ள வாழ்க்கை ஏன் நம்மால வாழ முடியலன்னு சொன்னா, ஏதோ ஒரு பாவங்கள், ஏதோ ஒரு ரகசியங்கள் உள்ள இருந்துகிட்டே இருக்குது. நல்ல நம்முடைய ஆண்டவர் தான் அவருடைய பாவத்தை மன்னித்தாரானால் திரும்ப அதை எடுக்கவே அதான் ஒரு வார்த்தை சொல்ற ஒரு பசுத்தோடு பேசுறத கேட்டேன். அம்மா இப்போ இந்த குழந்தை இருக்கிறா, நைனா பேர் என்ன, இதுவரை தெரியாது இருக்கிறாங்க. ஒரு பொண்ணை லவ் பண்ணா விட்டுட்டான்னு வச்சுங்களேன், சும்மா இங்க சொல்றேன் சாதாரண. இப்போ மத்தவங்க சொல்றாங்க, அதையே பேசிட்டு இருப்பாங்க. ஆனா எப்பயும் இவன் அழுது மன்னிப்பு கேட்டு ஒவ்வொரு வாய் போயிட்டு இருப்பான். ஆனா அந்த ஜனங்க என்ன பண்ணுவோம், இதுதான் தப்பா? அப்ப கர்த்தர் மன்னித்தவரை நீ மன்னிக்காம இருக்குது எப்படி? ஆண்டவர் இரக்கம் பாராட்டின பிறகு நீ அதை பேசிட்டு இருக்கிற. பழைய பாம்பாகி வலு சர்ப்பன் போட்டிருக்கு. நீங்க பழைய காரியத்தை பேசுறீங்கன்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா நீங்க பிசாசுக்கு சொந்தக்காரர் என்ன பண்றீங்க? அல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அப்போ அப்பா சொல்றாரு, 5 வீட்டுக்காரர்கள் சொன்ன உடனே அந்த மண்டபம் சொல்றாங்க, இப்போ நீ தீர்க்கதரிசின்னு. இப்போ நல்லா கவனிங்களேன், அந்த அம்மா பணத்தை வச்சுட்டு போனாங்களா எடுத்துட்டு போனாங்களா? ஏமா கொஞ்சம் பசிக்குதுன்னா கூட கொஞ்சம் யோசித்து போல சொல்லு பார்க்கலாம். ஆனா எதுக்கு வந்தாங்க? அந்த குடத்தை எடுத்துட்டு வந்தோட மாறுறாங்க. காரணம் தெரியுமா? அந்த பாவ மன்னிப்புடைய சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம். இயேசு உள்ளத்துல வந்த பிறகு அந்த பாவம் அந்த அம்மா விட்டு போயிடுச்சு. இந்த அம்மா வரும்போது ஒரு பாவியான ஸ்திரீயா வந்திருக்கிறார். ஓடும் பொழுது பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு மகனாக போயிட்டு தேசத்துல கிராமத்துல இருக்கிற எல்லாருக்கும் சொல்றாங்க, சீக்கிரம் வாங்க. நல்லா கவனிங்களேன். அதே ஒரு பாவம் செஞ்சவ போய் சொன்னா ஜனங்க கேட்பாங்களா? ஆனா அன்னைக்கு பாருங்களேன், விடுதலையாக்கப்பட்டவர், பாவம் மன்னிக்கப்பட்டவர், ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டவர் சொல்றான், நான் இயேசுன்னு ஒருத்தர் பார்த்தேன், என் வாழ்க்கை எல்லாத்தையும் சொன்னாரு, எனக்கு ஒரு விடுதலை கொடுத்துட்டாரு. உங்களுக்கு அந்த விடுதலை வேணும்னா நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க? வந்தாங்களா வரலையா? நடந்த காரணம் இயேசுனார் 2 நாள் கிராமத்துக்குள்ள இருந்து சுவிசேஷத்தை என்ன பண்ணாரு? அறிவித்தாரா இல்லையா? அப்படின்னு ஒருவேளை உங்களுக்கு சுவிசேஷம் தெரியலனா கூட
நீங்க இயேசுவை பத்தி சொல்லும்போது வேற ஏதாவது இன்னும் கேட்க விரும்புறீங்கன்னா எங்க சர்ச்சுக்கு வாங்க சார். அல்லேலூயா. என்னுடைய பழக்கம் என்ன, பைக்ல போகும்போது பைக்ல அப்படியே உட்கார வச்சுட்டு பேசிக்கிட்டே போவேன். இறங்குறதுக்குள்ள ஒரு டீ ஏதாவது காஃபியோ டிஃபனோ வாங்கி கொடுத்துட்டு அவருக்கு இயேசுவை பத்தி சொல்லி முடிச்சிருவேன். அல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்க. நம்முடைய பழக்கம் எப்படி ஆகிலும் நான் அறிந்த இயேசுவை மற்றவர்கள் என்ன பண்ணணும், இந்த இயேசுவினால் தான் முழு விடுதலை என்ன பண்ண முடியும், முடியுமா முடியாதா? அப்ப இருளின் ஆதிக்கத்திலிருந்து அடிமைத்தனத்தில் விடுதலை ஆக்கியும் நான் இன்னும் வெளிச்சத்தின் பிள்ளையா இல்லாம இருக்கிறேன். அதான கேள்வி. சுதந்திரம் வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போ இன்னும் தேசத்துல எத்தனையோ அடிமைத்தனங்கள், எத்தனையோ பாவமான வாழ்க்கை. நம்ம கவர்மெண்ட்டை பார்த்து உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றதுன்னா, ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் கல்யாணம் பண்ணலாம்னு சட்டம் போட்டுட்டோம், நீ ஏன் அமைதியா இருக்கிற, சட்டத்தை அமல்படுத்துறா அப்படின்னு கேட்கிறாங்க ஸ்டாலினை பார்த்து. இப்போ என்ன கல்யாணம் இது? எந்த காலத்துல இருந்துச்சு? நோவா காலம், லோத்து காலத்துல. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அல்லேலூயா. ஒருத்தர் பார்த்தா எனக்கு கல்யாணமே வேணான்னா, ஏன்டா வேணான்னா, அப்புறம் ஏன் திடீர்னு பசுத்தன் ஒரு பிளிக் மாதிரி கொடுத்தாரு. ஓ இவன் ஏதோ இந்த மாதிரி தப்பா கரெக்டா பார்த்தா அப்படியே இருக்கிறான். தயவு செய்து நீங்க 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 பேசுகிற நபர்கள், நீங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவங்க கூர்ந்து கவனிச்சு பாருங்க. அவங்க சிம்டம்ஸ் ஏதாவது ஒரு மாதிரி இருக்குன்னா அடுத்த நிமிஷமே என்ன பண்ணணும், வெளியில வந்துடணும். இல்லைன்னா தைரியமா சொல்லணும், சார் இப்படிலாம் என்கிட்ட இருக்கக்கூடாது. கைய மேல வச்சு பாப்பான். அல்லேலூயா. இன்னைக்கு இதெல்லாம் ட்ரெண்டா மாறினாலும் ஆண்டுடைய பார்வைக்கு எல்லாம் அருவருப்பானது. அல்லேலூயா. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு என்ன பண்ணோம். நீங்களா யாரு வெளிச்சத்தின் பிள்ளை, ஆண்டு எழுதுமா பாத்தீங்க, நம்மள உலகத்துக்கே நம்மள வெளிச்சமா வச்சிருக்க. இந்த உலகத்துக்கே நம்ம எல்லாம் யாரு? அப்ப நீங்க போகும்போது அந்த இயேசுவை சுமந்துகிட்டே, அம்மா சாட்சி சொல்றேன், ரெண்டு கையுமே இல்லம்மா, வாயில டிராக்ஸ வந்து வாயில வச்சுக்கிட்டு ஒரு இடமா போய் தலைய ஆட்டி அந்த டிராக்ஸ எடுத்துட்டு திருப்பி வச்சிருவாங்க வாயில. யாருக்கு? ரெண்டு கையுமே. ஆனா இன்னைக்கு நமக்கு ரெண்டு கை இருக்குது, ரெண்டு கால் இருக்கு. ஆனா நம்மளா இயேசு பத்தி என்ன பண்ண முடியல. இன்னும் ஏன் அடிமைத்தனம், இன்னும் பாவத்துல ஏன் இருக்கிறான், இன்னும் ட்ரக்ஸுக்குள்ள ஏன் இருக்கிறான், யார் அம்மா அப்பான்னு தெரியல. காரணம் தெரியுமா? நான் இன்னும் என் வீட்டுக்குள்ள இன்னும் என்ன பண்ணல. அம்மா உங்க வீட்டுக்குள்ள நேரம் முட்டி போட்டு ஒரு கார்னர் வீடு வந்து பெரிய வீடா இருக்கலாம், ஓலை வீடா இருக்கலாம், குடிசையா கூட இருக்கலாம். என்னுடைய ஓலை வீட்டுல ஓரமா உட்கார்ந்து பல மணி நேரம் ஜெபித்திருக்கோம் நானும் எங்க அக்காவும். அவளை கத்தர் ஊழியக்காரியை மாத்திட்டார். இன்னைக்கு கத்தர் ஊழியக்காரியை மாத்தி வச்சிருக்கிறார். காரணம் கத்தர்களை நம்பல. உங்களை ஆண்டவர் நம்பினார்னா வரத்தை கொடுப்பார். நீங்க வரத்தை வாங்கி அதை பயன்படுத்தணும். யாருக்காக தெரியுமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைக்கு. என் பேர் எங்கேயும் வரக்கூடாது, அவர் பெருகணும். அப்படியானால் உங்க சர்ச்சுடைய பேர் என்னமா? தீபா இயேசுவின். அம்மா ஒரு முறை இம்மானுவேல கேக்குற, மாத்தி சொல்றான் பேர். இயேசுவின். அவன் தூக்கத்துல இருந்தானு தெரியல எனக்கு. திருப்பி கேக்குறான், அப்புறம் தான் வரான். இயேசுவின் அற்புத அல்லேலூயா. இப்ப இந்த ஜெப வீட்டுல இருக்கிற எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளையா மாறிட்டா, இருள் நிறைந்த வீட்டுக்குள்ள போகும்போது உங்களுக்குள்ள அபிஷேகம் அந்த வீட்டுக்குள்ள அப்படியே கடந்து போகும். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்க. அப்ப அந்த வெளிச்சம் இன்க்ரீஸ் ஆகணும். என்ன பண்ணணும்? சாட்சியா ரெண்டாவது நல்ல வசனத்தை வாசிக்கணும். 119 சங்கீதம் 105 வசனம் பார்க்காம சொல்லுங்க பாருங்க. பைபிள் திறக்காதீங்க. இருமா பைபிள் பார்க்காதீங்க. ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச வசனம். அதுக்குள்ள நீங்க ஆக்ட் பண்றீங்க பாத்தீங்களா, தெரிஞ்ச மாதிரி யோசிக்கிறீங்க. ரொம்ப ஐயோ இது அப்படி இப்படி அதெல்லாம் டைவர்ஷன் பண்ணாதீங்க. தெரியலன்னா தெரியற மாதிரி முகத்தை வச்சுங்க. தெரியலப்பா எத்தனை பேர் தெரியலன்றீங்க? பைபிள் மல்லமா ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி மல்லமா திருப்பிடுங்களாமா. எப்ப பிரதிபா உங்க வீட்டுக்கார பாரு மல்லமா, அது முன்னாடி உட்கார்ந்துருக்கு. கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபம். வசனத்தை நீங்க வீட்டுக்குள்ள எந்த அளவுக்கு வாசிக்கிறீங்களோ வெளிச்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. நீங்க இந்த வாரம் முழுவதும் பைபிளை நல்ல வாசிச்சவங்க ஏதாவது இருந்தீங்களா? இந்த வாரம் முழுவதும் நான் கரெக்டா வாசிச்சேன்.
பாருங்களேன், கைய பாருங்க. 1 2 3 4 எதுவுமே இல்ல பாருங்க. அம்மா இப்போ அக்கா சொல்றாங்க, இப்ப நானும்டா. நல்லா கவனிக்கலாம், நல்லா கவனிக்கலாம். நம்ம உயிர் வாழ்றது 2 தேவை. என்ன தெரியுமா? எல்லாம் போனதை சைலண்ட் வச்சிருக்கலாம், கொஞ்சம் முடிச்சிடலாம். யாங்க நம்ம வெளில இருந்து பாக்குறது, எப்ப டைம் 2 ஆயிடுச்சுடா, இதுல வேற கரண்ட் போயிடுச்சு, சீக்கிரம் முடிச்சிடலான்ற. முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை சொன்ன சாட்சி. ஏன் அந்த இருள் இன்னும் இருக்கு? என் ஸ்ட்ரீட்ல நான் ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டா ஜனங்க ஆட்டோமேட்டிக்கா இயேசுவை நல்ல முடியல போதனையின்றி ஆதாயப்படுத்தப்படுவாங்க. சார் அந்த 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 அண்ணன் வீட்டுக்கு நான் போறேன் சார். அதான் எங்க ஸ்ட்ரீட்ல ஒரு 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 பையன், வயசு பையன், அவன் போயிட்டு அவங்க அப்பா பார்த்து கேட்டேப்பா, என்னப்பா எனக்கு கல்யாணமா பண்ண மாட்டேன், என்ன ஒண்ணு காய்ச்சல் இல்ல. அவன் போய் அவங்க அப்பா கேட்கறான். இப்ப இவன் பாக்குறான், நமக்கு எப்ப கல்யாணம், உனக்கு அடுத்த தை மாசம் அப்படின்னு நினைக்காத. குழந்தை ஒண்ணு உட்கார்ந்து இருக்குது ஜெனிஃபர், அதுக்கு எத்தனை தை மாசம் போகும் தெரியாது. அதனால நீ பொங்கல் வர போதெல்லாம் தை மாசம் காத்துட்டு இருக்காத, வெயிட் பண்ணு. ஹல்லேலூயா, சத்தமா சொல்ல மாட்டீங்களே. இப்போ அந்த பையன் அவங்க அப்பாட்ட படி, அப்பா எனக்கு கல்யாணம் பண்ண பசிக்கிறோம். அவர் என்ன பண்ணிட்டாரு, இஸ்ரேல் எங்க இன்னும் கல்யாணம் ஆகலடா, நீ நம்ம கல்யாணம் பண்ற போ, அவர்கிட்ட பேசுற போடா. நேரா பைக் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாமா. இஸ்ரேல் வெளில வா அப்படின்ட்டா. வேகமா வரா, சத்தமா கூப்பிடுறா. என்னன்னா சீக்கிரம் நீ கல்யாணம் பண்ணி தொலையா அப்படின்னா. சீக்கிரம் கல்யாணம் பண்ணி தொலை. நான் சொல்ல, ஏன் இவ்வளவு விரக்தியா, இவ்வளவு கஷ்டப்படுற? எங்க அப்பா எப்ப பாரு உன்னதான் சொல்றான். அதையோ எப்படி சொல்றான்? முடி வெட்டினாலும் அந்த ஆள் மாதிரி முடி வெட்டுன்றான். எப்படி பாருங்க, நம்ம இயேசுவுக்கு எப்படி இருக்கிறோம்? நம்ம இங்க வரும்போது அப்படி வெள்ளை வெள்ளை இருப்போம். ஆனா கல்யாணத்துக்கு போகும்போது அங்க உட்கார்ந்து இருக்கிற அம்மன் அதை விட்டு தோத்துறோம். அது நம்மள பாசிக்கணும் வரும். நான் தான் அந்த நாட்களுக்கு என்ன ஜோடிப்பான்னு பார்த்தா என்னோட பக்காவா இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு உள்ள இருந்து அது பேசிட்டு இருக்கோம். எல்லா இடத்துலயும் எப்படி இருக்கணும்? ஒரே மாதிரி எப்படி இருக்கணும்? ஹல்லேலூயா, சொல்ல மாட்டீங்களே. அப்போ கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு. ஒரு மனுஷனுக்கு 2 தேவை, ஒன்னு சாப்பாடு, இன்னொன்னு வெரி குட். ஹல்லேலூயா, அபிஷேகம் இருக்கணும், வார்த்தை. இது இல்லாத பட்சத்துல நீங்க ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா, சத்தியத்தை எந்த அளவுக்கு வாசிக்கிறீங்களோ, ஒரு நாள் ஒரு நினைவிழந்து ஒரு மனுஷன் படுத்துட்டு இருந்தா எல்லாரும் போய் ஜெபம் பண்ணி பாக்குறாங்க, ஆனா விடுதலை கிடைக்கல. ஆண்டவர் திடீர்னு ஒரு பரிசுத்தவன் வர்றாரு. அவன் காலுக்கு பக்கத்துல உட்கார்ந்து வெளிப்படுத்தல விசேஷத்தை நீ ஃபுல்லா வாசிடான்னு. அப்படி ஃபுல்லா வாசிட்டு இருக்கும்போது பரிகசிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் அப்படின்னு சத்தம் கொடுக்கும்போது சுயநினைவு இல்லாம படுத்துருந்த டக்குன்னு கைய உதறி நிறுத்தலாம் அப்படின்னா சத்தம். எத்தனை வருஷம், 20-25 வருஷமா பேசாத இருந்தவன், கோமால இருந்தவன், வசனம் உள்ள போன வாய் என்ன பண்ணிட்டா? அந்த கிராமத்துல எல்லாருமே வந்து பாக்குறாங்க. இப்ப வசனம் எவ்வளவு முக்கியம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல நல்ல ஒரு வார்த்தை இருக்கு 17ல, கோணலும் மாறுபாடான சந்ததி நடுவில் குற்றமற்றவர்களும் கபடத்துடன் இருக்கணும்னு சொன்னா, இந்த ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல என்ன பண்ணணும்? அம்மா நான் ஒரு டென்டல் டெக்னீஷியன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அவர் என்ன சொன்னாங்க, கல்யாணத்துக்கு அப்போ இஸ்ரேல் எப்படி இருக்கிறானோ அப்படியே இருக்கணும். நம்ம அம்மா ஆச்சரியமா பார்த்தாங்க. அவர் என்னோட சீனியர், என் சர்ச்சில் இன்னைக்கு சீனியர். அவன் என்ன பண்றானோ அப்படியே நான் பண்ணுவேன். அப்போ நம்ம மற்றவங்க நம்மளை பின்பற்றக்கூடிய அளவுக்கு பாருங்க. உங்களுக்கு கரண்ட் இல்லாம இது மாதிரி வரல. அல்லேலூயா, கரண்ட் வந்த பிறகு பாருங்களேன். கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி. அல்லேலூயா, வசனம். இப்ப உங்களுக்கு இப்ப நல்ல இதெல்லாம் வச்சாங்க, டெஸ்ட்லாம் வச்சாங்க. இதுல நமக்கு எல்லாருமே 25 எடுத்து எப்படிமா இருக்கும்? எப்படி இருக்கும்? சத்தமா சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? இந்த சர்ச்ல இருக்கிற எல்லாரும் தேறின விசுவாசியா இருக்கணும். எப்படி இருக்கணும்? அதுக்கு என்ன வாசிக்கணும்? உங்க பைபிள தூக்கி காட்டுங்க. கொண்டு வந்த பைபிள தூக்கி காட்டுங்க. பக்கத்துல எவ்வளவு பைபிள் வாங்கி காட்ட போறீங்க?
ஹalleluya. தியாகன கம்மண்டா நிக்கிறாரு. எப்பா என் பைபிள் உள்ள இருக்குடா. அதுக்குள்ள போயிட்டாரு. எப்பா அப்படிதான் எங்க ஸ்ட்ரீட்ல ஒரு பையன் ஃபெயில் ஆயிட்டு அவங்க அப்பாவுக்கு பாஸ் ஆனவுடைய நம்பரை கொடுத்துட்டாரு. அப்புறம் தியாகம் பாருங்க பைபிளை இங்கே வந்து எடுத்துட்டு வந்துட்டாரு. எப்பா அது கல்யாண பைபிள் போல. ஒரு கையை தட்டலாமா? வாழ்க்கையில அது கல்யாண பைபிள் சில மறக்கவே மாட்டான். பாத்துக்கிறீங்களா? அப்படிதான் ஒருத்தர் முத்தம் கொடுத்து நேர்கிறாரு. நான் சொன்னேன் பல்லு வளர்க்காம கொடுத்துட போற என்ன. ஹல்லேலூயா. என் மனைவி இதுக்கு முத்தம் கொடுப்பா. எனக்கு அதெல்லாம் பெருசு இல்லை. இந்த வசனம் எங்க வரணும்? பக்கத்துல சட்டியில் இருந்தாதான் எதுல வரும்? அகப்பில வரும். 119 105 தெரியலையே. இனி வரநாட்கள் ஆகிலும் கர்த்தர் கொலோசியர் 1:28 படியாக இந்த சபையை மாற்றுவராக. எந்த சபையை? என்ன போட்டு தெரியுமா? எந்த மனுஷனை கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனை நிறுத்தும்படிக்கு அல்லேலூயா. அப்ப வசனம் நல்லா கவனிங்களா. வசனம் பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கு. 119 சங்கீதம் 98 வசனத்துல, உம்முடைய வேத வசனம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் நான் என் துக்கத்தில் அமிழ்ந்து போயிருப்பேன். அம்மா நீங்க காலையில் எழுந்த உடனே வேதத்தை வாசிக்கிற பழக்கம் இருக்கணும். ஒரு மனுஷன் பரிசுத்தவான் ஃப்ளைட்ல போயிட்டு இருக்கும்போது இந்த வசனத்தை வாசிட்டே இருந்திருக்கிறாரு. இந்த வசனத்துக்கு இந்த பைபிளுக்கு ஒரு முத்தம் கொடுத்துருக்கிறாரு. பக்கத்துல அந்த பேசஞ்சர் கேட்கறாங்களா, சார் என்ன சார் இதை வாசிட்டு இருக்கிறீங்க பாக்குறேன். அப்ப சொன்னாராம், இந்த ஃப்ளைட்ல வரதுக்கு இதுதாங்க காரணம். எது காரணம்? ஆனா தங்கச்சிமார் தம்பிமாரெல்லாம் நீங்க பைபிள் வாசிக்கணும். நல்ல நீங்க பைபிள் வாசிக்கலைன்னா இந்த உலகத்துல வாழ முடியாது. பைபிள் வாசிக்கலன்னு சொன்னா இந்த உலகத்தை என்ன பண்ண முடியாது? இயேசு தன்னுடைய ஆரம்ப ஊழியத்துல பிசாச வார்த்தையினால என்ன பண்ணாரு? ஜெயிச்சாரா இல்லையா? எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்களே. முதல்ல சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. உங்களை பத்தி மாமியார் நல்ல சாட்சி சொல்லணும். உங்களை பத்தி மாமனார் நல்ல. நான் எல்லாம் நினைக்கிறேன்னா இப்ப உயிரோடு இருக்கும் போது என்னை பத்தி என் மனைவி சாட்சி சொல்லணும். செத்துட்டு பிறகு நம்ம என்ன பார்க்க போறோம்? இவனுக்கு பயமா இருக்குது என்னை பத்தி அதெல்லாம் சொல்லாதுண்ணா. இப்பதான் கல்யாணம் இருக்குது. அல்லேலூயா. எப்படி? உயிரோடு இருக்கும்போது நம்மளை பத்தி என்ன பண்ணணும்? நிச்சயம் நல்ல சாட்சி சொல்லுவேன் என் வைஃப். அல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. அப்ப ரெண்டு வார்த்தைகள். பரிசுத்தாவுடைய அந்த ஊற்றப்பட்ட நோக்கம் சாட்சியா இருக்கணும். இந்த உலகத்துல இன்னும் அடிமைத்தனத்துக்குள்ள, போராட்டத்துக்குள்ள, பிரச்சனைக்குள்ள கோடான கோடி ஜனங்க இருக்கிறாங்க. 800 கோடி ஜனங்க, 145 கோடிக்கு மேல இந்திய தேசத்தில் இருக்கிறாங்க. எத்தனையோ ஜாதி ஜனங்க. இன்னைக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாதபடி எத்தனையோ இடத்துல பிரச்சனை. மகாராஷ்டிரா மாநிலத்தில் டிசம்பர் முடிந்த பிறகு மதமாற்ற சட்டத்தை அந்த மாநிலத்தில் கொண்டு வர போறாங்க. நல்லா கவனிங்க. நான் ஒன்று சொல்றேன், எவ்வளவு பிரச்சனையை கர்த்தருடைய பிள்ளைகள் அபிஷேகம் பண்ணப்பட்ட நமக்கு விரோதமாக கொண்டு வந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் கிறிஸ்துவோட எண்ணிக்கை பெருக செஞ்சுக்கிட்டே இருப்பாரா. அல்லேலூயா. பார்வோன் எவ்வளவு கோலை இஸ்ரவேலை நெருக்கினானோ அவளுக்கு என்ன ஆயிட்டு தெரியுமா? பெருக ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய ஒரு சுதந்திரம், இங்க இருளின் அதிகாரத்தினின்று ஒரு விடுதலை. அடுத்த வார்த்தை அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். நல்லா கவனிங்களேன். இயேசு இந்த பூமியில மனுஷனா வந்து ரத்தத்தை சிந்தி அந்த அன்பின் உபதேசத்தை இந்த பூமியில ஸ்தாபித்தார். அல்லேலூயா. நல்லா கவனிங்களேன். நீங்க ஒருத்தர் கிட்ட அன்பா இருக்கிறீங்க பாருங்க, அதுவே அவருடைய சீஷனா நீங்க மாறிடுறீங்க. இப்ப பக்கத்துல சிலர் எனக்கு இவங்களை பிடிக்காது, உங்க பக்கத்துல நான் உட்கார மாட்டேன் அப்படின்னு யாராவது இருக்கிறீங்களா? ஒரு நாள் ஒரு வீட்டுக்குள்ள பக்கத்து வீட்டுக்காரன் அந்த வீட்டுக்கு வரவே மாட்டானா. அந்த வீட்டுல அந்த மனுஷன் மட்டும் தனியா இருந்திருக்கிறார். உயிர் போயிட்டு இருக்கு. இப்ப சத்தம் கொடுத்திருக்கிறார், யாருமே வரல. ஆனா இவருக்கு யார் எதிரியா இருந்தாலும் அவன் தான் வந்து நிக்கிறான். இப்ப படுத்திருக்கிற இந்த விசுவாசியை பார்த்து அப்பா சொல்றாரா, உன்னுடைய கடைசி நேரம் வந்துட்டு இருக்கு. உன் பக்கத்துல காலத்துக்கு நீ ஒப்புரவாகாம இருக்கிற பத்தி அவன் தான் உன் பக்கத்துல வந்து நிக்கிறான். அவன் கையை பிடிச்சு மன்னிப்பு கேள்றான்னாரா. என்ன கேளு? அம்மா நடந்த மன்னிப்பு கேட்டு அடுத்த நிமிஷம் கை அங்கதான் இருக்குது. அந்த மனுஷன் இறந்துட்டான். ஜீவன் போகாம ஏன் பாதுகாத்தார் தெரியுமா? ஒப்புரவாகாதனால அந்த ஜீவன் போல. ஒருவேளை மரணம் நம்மை நெருங்குமானால் நாம் நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்கணும். பரலோகத்துக்கு அப்பா அம்மா ஒருத்தர் எங்க சர்ச்சில் ஆண்டவர் வந்து வாமா பரலோகத்துக்கு அப்படின்னு கூப்பிட்டா
இந்த பேட்சில் வரல ஏசப்பா, அடுத்த பேட்சில் நான் வரேன்ச்சான். எப்படியா எப்படியா எம்மா புனிதாக்கா அப்படி சொல்லுவீங்க? இப்போ எனக்கு சொன்னார்னா எப்போ நான் இப்பவே வரேன்றுவேன். ஏன்னா அந்த அந்த நித்திய ஜீவன் அந்த பரலோகத்துக்கு போறதுக்கு தான் சபையில வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. என்ன நான் மட்டும் இப்போ நம்ம யார் வீட்டுக்குன்னா போனோன்னா போகும்போது சிலர் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்லாம் வாங்கிட்டு போறோம் பார்த்தீங்களா? சில வெறுங்கையா வந்து பழகிட்டு இருப்பான், அவனை விட்டுருங்க. அங்கே வந்தா சாப்பிடுவான். இப்போ பெங்களூர் போனோம், அந்த ஊழியருக்கு ஒரு இதும் அப்புறம் இன்னொருத்தருக்கு ஒரு இது. இப்போ ரோஸ்லின் அக்கா பார்க்குறாங்க, எப்பா நீயும் ஏன் இத்தனை முறை வந்திருக்க, என்ன வாங்கியிருக்கிறியா? கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக இன்னைக்கே வரும். அப்புறம் அம்மா சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. அடுத்து உங்க பையன் பார்க்குறாரு, எப்பா நீ எனக்கு என்ன தருவியா? கண்டிப்பாக செய்யலாம். எப்படி இந்த கை எப்பவுமே வாங்கிறத பார்க்கல, எப்படி இருக்கணும்? ஏமா கையை எப்படி பாருங்களேன், ரேகையை பார்க்காதீங்க. ஜாதகத்தை போய் பார்க்க போறீங்க, பீச்சில் உட்காந்தா ஒரு ஆயா உட்காந்து கொம்பு எடுத்துன்னு வருமா, அதுக்கிட்ட நீட்டிட்டுலாம் உட்காரக்கூடாது. நான் என்ன அப்படிலாம் போயிருக்கிற, இனிமே போக மாட்டேன், அந்த குழந்தை வந்துச்சு. அல்லேலூயா. சத்தமாக சொல்ல மாட்டீங்களே. ஆண்டவர் இந்த கையினால நான் அநேகரை போஷிக்கணும்ப்பா, அநேகருக்கு நான் கொடுக்கணும் ஆண்டவரே. ஏமா ஆனந்த் பாருங்களேன், வாங்குற மாதிரி வச்சுக்கிறேன், இப்படி சக்கரையை கையில் கொட்டுற மாதிரி இப்படி. நைனா இப்படி நீட்டுறா, குடு நைனா, பாக்கெட்ல இருந்து எடு. சபைக்கு வரக்கூடாது, அதே பாக்கெட்ல 500 ரூபாய் வச்சிருக்கிறது தெரியாம அழுதுகிட்டே வெளில வரா, 10 ரூபாய் போடுறதுக்கு. ஆனா உன் உள்ளத்துல என்ன நினைச்ச ஃபர்ஸ்ட், அந்த 10 ரூபாய் தான் இப்ப அங்கீகரிச்சுக்கிறேன். கை விட்டு பார்த்து பாத்தீங்களா, ஏன்னா உள்ளே பிரிக்கிறான். சில காசை அப்படி நசுக்கி போடுவோம் பாத்தீங்களா? அப்படிலாம் போட வேண்டிய அவசியமே. நீ வரும்போது ஆயத்தமாயின் எப்படி இருக்கணும்? அதான் என் பசங்களை வந்து காணிக்க வச்சிருக்கிறியா? நான் சொன்னேன், நான் கொடுத்து நீ காணிக்க போட கூடாது, உனக்கு கொடுக்கறதுல காணிக்க என்ன பண்ணோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கடைசியா ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட், இந்த இருளின் அதிகாரத்தில் ஜனங்களை விடுதலையாக்கணும்னா அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டு அது கிரியை செய்ய விரும்புது. உங்களுக்குள்ள அபிஷேகம் பல லட்ச ஜனங்களை ரட்சிப்பதற்கு அது ஆயத்தமா இருக்குதா? திரும்ப இந்த வார்த்தை சொல்றேன், சிலருக்கு தெரியல போல. உங்களுக்குள்ள ஊற்றப்பட்ட அபிஷேகம் பல லட்ச ஜனங்களை விடுதலையாக்கும்படி கர்த்தர் வைத்திருக்கிறாரா? அல்லேலூயா. ரெண்டாவது, உங்க கையில கொடுக்கப்பட்ட இந்த பைபிளை ஒரு முறை ஆகிலும் வாசி என்ன பண்ணினோம்? என்ன பண்ணோம்? எத்தனை பேர் எத்தனை முறை வாசிச்சிருக்கீங்க பைபிளை? ஆனந்து நம்ம கோட்டுவா விடுறான் பாருமா, ஆனந்துன்னா வாயில கோட்டுவா வருது, இவரு பசி எடுத்துச்சு போல. அல்லேலூயா. அவங்க அம்மா பாக்குறாங்க, என் பிள்ளை அது அறியாத பிள்ளைப்பா, கோட்டுவா வருது. எங்க வந்து கோட்டுவா வருது? ஜெனிஃபர் என்ன பண்ணது தெரியல. அல்லேலூயா. இப்ப பைபிளை ஒரு முறையாகில நான் வாசிக்கணும் ஏசப்பா. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? நீங்க பைபிளை திறந்துட்டாலே உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மூணாவது ஒரு வார்த்தை, அன்பினுடைய ராஜ்யம் என்ன? இயேசு இந்த பூமிக்கு வந்தார் பாருங்க, வந்து திரளான ஜனங்களை தன்னுடைய அன்பின் நிமித்தம் தன் பக்கமாய் சேர்த்து கொண்டார். நல்ல சுவாபம் இருந்துச்சுன்னா அநேகர் அப்பா கிட்ட கொண்டு வந்துடலாம். என் மனைவி இதை எல்லா இடத்துலையும் பாப்பா. எப்பா நேற்று பாருங்க, முந்தினத்து காரில் போயிட்டு இருக்கிறேன், ஒரு அரசியல் இது போறாரு, போனவன் பார்த்தோன்னே சார் சோத்திரம் சார், நானும் சொன்னேன் சோத்திரண்ணே. உடனே கேட்குறப்பா இவர் யாருப்பா? எல்லாம் நம்ம சொந்தக்காரர் தான். அப்படிதான் ஒரு முறை பைக்ல, தியாகண்ணே உங்க பைக்ல மிரர் இருக்குதா? 2 கண்ணாடி வச்சிருக்கீங்களா? என் பைக்ல இருந்து எடுத்துட்டு நான், ஏன் தெரியுமா? அவர் ஸ்கூல் டீச்சர், பின்னாடி வரும்போது இப்ப இவங்க யாருன்னா இவங்களுக்கு சொந்தக்காரர் தான். பீச்சுக்கு போனா அங்க ஒண்ணு ஃப்ரெண்ட் ஆச்சு, கை கொடு அப்படினா இவ அப்பதான் ஏதோ சுண்டல் வாங்க போனா, வரும்போது கை எடுத்து அது மாதிரி போயிடுச்சு. இப்ப இங்க கூட உனக்கு ஃப்ரெண்டு தானா? இங்கேயும் ஃப்ரெண்டு தான். அண்ணன் பாக்குறாரு பாருங்க, எப்ப நமக்கு எந்த ஃப்ரெண்டுமே இல்லையே. அவர் எல்லா ஃப்ரெண்டையும் பார்த்துட்டு தான் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் வந்து எம்ஜிஆர் ரசிகர் அவர். அல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்களே?
உங்க அன்பினால என் இருதயத்தை கவர்ந்து கொண்ட சகோதரியன் பாட்டு இருக்கு. எப்படி? இப்ப எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்காது, ஆனா ஏசப்பாவுக்கு நம்ம எல்லாரையுமே பிடிக்கும். அல்லேலூயா. என்னன்னா ஒரு சிலருக்கு நீங்க அழகா இருந்தா பிடிக்கும். அதான் சாம் ஜபதர் ஆபீஸ்ல அந்த பொண்ணு இங்க யாருமே அந்த மாதிரி கருப்பா இல்லவே இல்லை. ரெனேட்டா பாக்குது, ஏம்மா நீ சிவப்பா தான் இருக்கிற. அட்டை கரியல் இருக்குது. என்ன கரியல்? எல்லாருக்கும் கல்யாணம் ஆகுது, இந்த பொண்ணுக்கு மட்டும். ஆனா அந்த பொண்ணு ஏக்கத்தோட, ஏசப்பா எல்லாருக்கும் கல்யாணம் ஆகுது, எனக்கு மட்டும். இப்போ ஈமான் பாருங்க, இப்பயே ஜெபம் பண்றான், எனக்கு சீக்கிரம் ஆயினப்பா, உனக்கு ரோஸ்ல நம்ம பார்த்து வச்சுக்கிறாங்கப்பா, கும்பிடி முடியல. அவன் சொல்லுவான், நான் பார்த்து வச்சுக்கிது, நான் என்ன பதில் சொல்றது? நீ அதை ரமேஷ் ஐயக்கிட்ட சொல்லு, இல்லை தியாகண்ணங்கிட்ட சொல்லு. அல்லேலூயா. ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் உனக்கு. அப்போ சீட்டை குலுக்கி போட்டுடலாம் முடிச்ச பிறகு, ரோஸ்லின் அம்மாவா ரமேஷ் ஐயாவான்னு. அல்லேலூயா. எது கிடைக்குதோ அதுதான். இப்போ நான் முதல்ல என்ன சொன்னேன் இந்த காரியத்துக்கு முன்னாடி? இந்த பொண்ணு மனசார எல்லாரும் கல்யாணம் ஆகுது, ஏசப்பா எனக்கு கல்யாணம் ஆகலையே. அன்னைக்கு வீட்டில் போய் தூங்கிட்டு இருந்துச்சு அந்த பொண்ணு. தூங்கும் போது ஆண்டு சொல்றாரா, இன்னைக்கு ஃபாரின்ல இருந்து ஒருத்தன் வருவான், லிப்ட நீ தான் அவனுக்கு தரப்ப, அவன் தான் உன் வீட்டுக்காரனாராம். இந்த கரியல் இந்த பொண்ணுக்கு மகிழ்ச்சிக்கு அளவே. அன்னைக்கு பார்த்து நல்ல நல்ல மஞ்சள் எல்லாம் போட்டு பூசி கீசி, குழந்தை எதுவுமே போடல. அது பிரதீபா பாரு எல்லாம் போட்டுக்கிட்டு, தீபா எதுவுமே போடாம இருக்கிற மாதிரியே இருக்கிறான், ஒரிஜினலா இருக்கிறான். ஆனா போட்டோல எப்படி காட்டுறது தெரியுமா? வெள்ளையா இருக்கிற மாதிரி காட்டுறான். வீட்டுக்கு வந்த பிறகுதான் தெரியுது குழந்தை எப்படி இருக்குது. இப்போ அந்த பொண்ணுக்கு இருந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. நல்ல நீட்டா ட்ரெஸ் பண்ணி, நல்ல நல்ல உடுத்தி எல்லாத்தையும் பண்ணி அந்த லிப்ட் கிட்ட வந்து நின்னுட்டு இருக்கு இந்த பொண்ணு. கரெக்டா ஒரு ஃபாரினர் வந்த உடனே டோரை திறந்தோம். அந்த ஃபாரினருக்கு அப்பா சொல்றாரா, எப்பா இவதாண்டா உன் மனைவின்னாராம். எப்படி? ரெண்டு பேர்கிட்டையும் பேசுறவர் ஆண்டவர். யார்கிட்ட? ஒருத்தர்கிட்ட மட்டும் பேச மாட்டாரு. எல்லாருக்கும் நடந்த திருமணத்தை விட இந்த பொண்ணு திருமணம் அவ்வளவு ஆசீர்வாதமா இருந்துச்சு. காரணம் கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை. கர்த்தர் ஐஸ்வர்யம் கொடுத்தால் அதோட இப்ப அன்பின் குமாருடைய ராஜ்யத்தை கர்த்தர் பூமியில ஸ்தாபித்தாலும் நிரந்தரமான ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் பரலோகத்தில் நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? வச்சிருக்கிறார் இல்லையா? ஏமா பரலோகம் இருக்குதா இல்லையா? இப்ப இருக்கிற காலத்துல இல்லைன்றான். இதுதான் தவறான உபதேசம். இந்த கொலோசிய சபையை பத்தி பவுல் சொல்றாரு. இந்த பவுல் இந்த கொலோசிய சபைக்கு போனதும் கிடையாது, அந்த சபையை சந்தித்ததும் கிடையாது. எப்பாப்ராத்து, ரெண்டாவது விசுவாசிகள், இவங்கெல்லாம் சேர்ந்து சுவிசேஷத்தை அறிவித்து ஒரு சபையை உருவாக்கின சபை தான் கொலோசிய சபை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானா நல்லா கவனிங்களா. இப்போ நமக்கு எல்லாம் சாப்பாடு போட போறாங்க. நம்மளே என்ன பண்ணோம்? வயசுல பெரியவங்க, வாலிப தம்பிமா நினைக்கணும், வயசுல பெரியவங்கலாம் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டோம். அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்ச பிறகு அந்த இலையை என்ன பண்ணோம்? நீட்டா ஒழுகாம கொல்லாம என்ன பண்ணோம்? அதே மாதிரி கை கழுவ போறாங்கன்னா கையை தண்ணியை தலைமையில ஊற்றக்கூடாது. எங்க ஊத்துனா? அப்படிதான் ஒரு கல்யாணத்துக்கு போனா, ஏன் சட்டை மேல சாம்பார் ஊத்திட்டாமா. நான் சொன்னேன், நைனா இங்க வாடா அப்படின்னு. என்னங்க சார், என்ன இப்படி பண்ணிட்டேன்? நீ உட்கார், நான் சாப்பாடு போடுறேன் பாரு அப்படின்னு. அண்ணா சாரிண்ணா. நல்லா கவனிங்களேன். ஏதாவது கொடுத்தா கூட ஒரு தன்மையா என்ன பண்ணணும்? இந்த முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது. அப்போ அன்பின் குமாருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில நீங்க நிரப்பணும்னு சொன்னா, ஒருத்தர்கிட்ட அன்பா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், விட்டு கொடுக்கணும், சமாதானமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. தாழ்மையா இருக்கணும். ஜி சுந்தராயை பத்தி ஒரு சாட்சி சொல்லி நான் முடிச்சிடுறேன். நல்ல உயரமான மனுஷன், கம்பீரமா இருப்பாரா, தேவ தூதனை போல இருப்பாரா. அப்போ அவர் ஒரு வீட்டுக்கு போறாராம். அந்த வீட்டில் ஒரு விஐபி உட்கார்ந்து இருக்கிறார். அவருக்கு அந்த விசுவாசி சுவிசேஷத்தை சொல்லிட்டே இருக்குது. அவன் கீழ்ப்படி விரும்பவே இல்லை. அப்போ திடீர்னு பாஸ்டர் உள்ள போய் கதவை தட்டின உடனே, பாஸ்டர் ஐயாவா வாங்க உள்ள. அந்த விசுவாசி கூப்பிட்டு, அப்போ ஐயா சொன்னாரான், எப்பா ஐயா கூட நீ பேசிட்டு இரு, நான் ஒரு சின்ன ஜபம் பண்ணிட்டு என்ன பண்ணிடுறேன் வெளியில. இந்த பாஸ்டர் ஜபம் பண்ணிட்டு வெளியில போன உடனே, இதுவரைக்கும் சத்தியத்துக்கு செவிசாய்க்காத அந்த விஐபி என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த ஐயா எந்த சர்ச்சுக்கு போறாரு அந்த சர்ச்சுக்கு கண்டிப்பா நான் என்ன பண்றேன், அம்மா எதுவுமே செய்யலம்மா. எப்படி உண்டாச்சு? அதான் பரிசுத்தாவுடைய கிரியை. அல்லேலூயா.
அதனால அன்பா, தேவன் அன்பாகவே, அன்பு இல்லாதவன், அல்லேலூயா, உலகத்துல ஒருத்தன் அன்பு கூர்ந்தா பிதாவுடைய அன்பு அவன்கிட்ட. நீங்க பரிசுத்தமான சுதந்திரத்துல பங்கடைன்னு சொன்னா, யூதாஸ் பரிசுத்தோட சுதந்திரத்துல பங்கடையில, மிஸ் பண்ணிட்டார் உலகத்துக்காக. அந்த 30 எத்தனை காசுக்காக, கேயாசி எதுக்காக காட்டி அப்பாவுடைய அந்த ஆசீர்வாதத்தை எழுந்துட்டான் தெரியுமா? அந்த எலிசாவோடு இருக்கிற பாக்கியத்தை அந்த நாகமான் கொண்டு வந்த பொருள் மேல அவனுக்குள்ள ஒரு ஆசை. அப்ப பரிசுத்தமான சுதந்திரத்துல பங்கு பெறணும்னு சொன்னா நம்ம அன்பா இருக்கணும். இன்னும் சொல்ல போனா சத்ருவை என்ன பண்ணணும்? எங்க அம்மா பத்தி, எங்க மாமியார் பத்தியெல்லாம் நல்ல சாட்சி சொல்வேன். எவ்வளோ திட்டினாலும் அடிச்சாலும் எங்க அம்மா எங்களுக்கு நல்ல செய்யறதை விட எங்க வீட்டுக்காருக்கு, அவங்க வீட்டுக்காருக்கு அவ்வளோ அழகாக கவனிப்பாங்க. அதே மாதிரி எங்க மாமியார், இப்ப இருக்கிற யாராவது வீட்டுக்கு வந்தா டக்குன்னு வெளியே ஓடி வந்து பாக்குறது அந்த பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் உள்ள வருது. அந்த காலத்துல பெண்களை வீட்டுக்குள்ள வெளியில என்ன பண்ண முடியாது, அப்படிப்பட்ட காலம். எங்க மாமியார் பார்த்தீங்கன்னா, நான் மருமகனை நாங்கள் உள்ள போனா வீட்டுக்குள்ள உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு நிற்பாங்க. ஆனா அந்த செய்யற விதத்தை பாருங்க, அடிச்சுக்க முடியாது. அதே பழக்கம் இன்னைக்கு என் மனைவிக்கிட்டே இருக்கு. அப்படியானா உபசரிப்பதில், நீங்க ஒருவரை தாங்குவதில், ஒருவர் பேர்ல ஒரு பட்சமா பேசுறதுல, இன்னும் நிறைய கருத்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம எல்லாரும் முழங்கால் படிக்கலாமா? கொலோசியர் 1:12-13 வீட்டுல வாசித்து பாருங்க. இன்னைக்கு ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிறோம். இன்னும் 79வது சுதந்திர தின விழாவுக்கு வந்திருந்தாலும் நீங்க வரும்போது ஏராளமான ஜனங்களை பார்க்குறீங்களே, அவங்க இன்னும் விடுதலை பெற்றுக்கொள்ளலையே. நான் அறிந்த இயேசு அவர்களை இன்னும் அறிந்து கொள்ளலையே. அந்த டிராக்ஸை கொடுக்கும் போது ஜெபத்தோடு கொடுங்க. அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது ஜெபத்தோடு அறிவிங்க. நீங்க சுவிசேஷத்தை அறிவிச்சீங்கன்னா இந்த சபையை கர்த்தர் நிரப்புவார். எல்லாரும் கரங்களை ஆண்டவருக்கு நேரா உயர்த்தி, நான் வெளிச்சத்தின் பிள்ளையா இல்லாததுனால, அந்த வெளிச்சத்துக்குள்ள என் சுவாபத்தினால அநேகரை இழந்துட்டேன் ஏசப்பா. அநேகருடைய அன்பை, பரிசுத்தோட ஐக்கியத்தினால இழந்துட்டேன். இனி அப்படி நான் இருக்க விரும்பலப்பா. ஒளியில் உள்ள பரிசுத்தமான சுதந்திரத்தில் நான் பங்கடையணும். ஹல்லேலூயா. வசனத்தை நான் வாசிக்கணும். எஸ்ரா தேறின ஒரு வேத பாரகனா இருந்தார். வசனத்தை நல்லா வாசித்து அந்த நிறைவு நமக்குள்ள கடந்து வரணும். சத்தியத்தை அறிவிக்கும் போது கர்த்தர் விடுதலை உண்டாக்கணும். அந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தை, அந்த அன்புள்ள தெய்வத்தை நீங்க காண்பிக்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, இந்த விடுதலையின் நாள்ல உங்க நாமத்தை நாங்க மகிமைப்படுத்த விரும்புறோம்ப்பா. உங்க நாமத்தை நாங்க மகிமைப்படுத்த விரும்புறோம். நான் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். 4 சுவத்துக்குள்ள நான் சாட்சியா இருக்கணும். 4 சுவத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் ஜெபிக்கணும். நான் சர்ச்சில் வந்து ஜெபிக்கிற செகண்ட், ஃபர்ஸ்ட் என் வீட்டுக்குள்ள, என்னோட அப்பா அம்மாக்கு முன்னாடி, மாமனார் மாமியாருக்கு முன்னாடி, நாத்தனாருக்கு முன்னாடி, மச்சனனுக்கு முன்னாடி நான் நல்லா ஜெபிக்கிறவங்களாக கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துற பிள்ளை. ஒரே ஒரு வாழ்க்கைமா, எப்ப மரணம் நம்ம சந்திக்க போதும் தெரியாது. ஒருவேளை இந்த சபைக்குள்ள எப்படி இருக்கீங்க தெரியாது. ஏன் இன்னும் என் வெளிச்சம் பிரகாசிக்கல? ஏன் அந்த வெளிச்சத்துல இன்னும் நிறைய பேர் வரல? நான் சாட்சியா இல்ல. எனக்குள்ள வசனம் இல்ல. என்னால நிக்க முடியல. சின்ன சின்ன பிரச்சனைகளை நான் கோபித்துக் கொள்ற காரணம் வசனம் கிடையாது. எப்பக்கத்துல நெருக்கப்பட்டாலும் நான் முறிந்து போகாம இருக்க காரணம் அந்த அபிஷேகம், அந்த வார்த்தைகள். வார்த்தையின் நிறைவு வர வர உங்களுக்குள்ள தாழ்மை வந்துடும். வார்த்தையின் நிறைவு உங்களுக்குள்ள வர வர இயேசுவை உங்க முகத்துல பிரகாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற ஒரு பாக்கியம் நமக்கு இந்த பூமியில கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. நான் முடிவு ஜெபம் பண்ணும். ஜெபம் இல்லமா? பரிசுத்தமுள்ள பிதாவாகி தேவனை சோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே எங்களை கூட்டி சேர்த்து தேவனுக்கு கோடி சோத்திரம். எங்களோடு கூட பேசின எங்கள் ஆண்டவராகி இரட்சகருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாங்கள் வந்திருக்கிற எங்கள் முகத்தை உமக்கு நேராக காட்டுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய முகத்தின் பிரகாசத்தினால நாங்கள் பிரகாசம் அடையணும் அப்பா. அப்பா, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. மற்ற நேரம் நாங்கள் ஆராதித்தோம்.
ஜெபித்தோம், பாடினோம். ஆண்டவரே சோத்தரிக்கிறோம், உம்முடைய வார்த்தை கேட்டோம். இப்பொழுது நாங்கள் எங்களுடைய வீடுகளுக்கு புறப்பட ஆயத்தமாக இருக்கிற ஆண்டவரே, எங்களை நீ ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு தலையின் மேலும் உங்களுடைய ரத்தம் தெளிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறையா. ஒவ்வொரு மேலும் உம்முடைய பரிசுத்த ஆவி நிறைவு காணப்படும்படியாக ஜெபிக்கிறையா. தேவ வசனத்தின் பிரசன்னம் தம்முடைய உள்ளங்களிலே நிரப்பும்படியாக ஜெபிக்கிறையா. சின்ன குழந்தைங்களை நான் ஆசீர்வதிக்கிறையா, பெரிய குழந்தைங்களை ஆசீர்வதிக்கிறையா, வாலிபர்களை ஆசீர்வதிக்கிறையா, சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிக்கிறையா, முதிர் வயதில் இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறையா. வந்திருக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஊழியத்துக்குன்னு வந்திருக்கிற பிள்ளைகளை எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறையா. அப்படியே எல்லாரும் மேலும் உடைய ரத்தம் தெளிக்கப்படட்டையா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் சிறு பிள்ளைகளை மறைக்கிறேன், பெரிய பிள்ளைகளை இயேசுவின் ரத்தத்தில் மறைக்கிறேன், வாலிபர்களை இயேசுவின் ரத்தத்தில் மறைக்கிறேன், சகோதர சகோதரிகளை இயேசுவின் ரத்தத்தில் மறைக்கிறேன், முதிர் வயதில் இருக்கிறவங்களை இயேசுவின் ரத்தத்தில் மறைக்கிறேன். வந்திருக்கிற ஊழியக்காரர் எல்லாரும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் நாங்கள் மறைஞ்சிருக்கிறதுக்காக நீ மறைத்து வைத்திருக்க நன்றி சொல்லுகிறேன். எல்லாவற்றும் பாதத்தில் வைத்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரத்தை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலும் இன்றும் என்றும் சதாக்கால் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவன் கர்த்தருடைய வருகை பரிந்தும் நம்மோடு இருப்பாராக. ஆமென். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியோ வீற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா நாமத்துக்கே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் சமாதானத்தோடு புறப்பட்டு போங்கள். தேவன் தம்முடைய திருமுக பிரசன்னத்தின் சமாதானத்தினால் உங்களை நித்தம் காக்க கடவார். ஆமேன். ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து ஸ்தோத்திரம்